அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு இடைவெளிக்கு பிறகு, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்முடைய அருமை தம்பி டெரன்ஸ் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இடையிலே அவர் இத்தாலி சென்று அங்கு நடைபெற்ற ஒரு உலக தத்துவ மாநாட்டில் கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தத்துவ மாநாடு பற்றி நம்முடைய அரங்கத்திலே ஒரு நாள் உரையாற்ற வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொண்டேன். இன்றைக்கு நம்முடைய தோழர் காமு அவர்களும் அதை மிக குறிப்பாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இன்னொரு ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு பரிமாணத்தை காட்டுவதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அந்த மாநாட்டில் 21ஆம் நூற்றாண்டில் மார்க்சியம் என்ற ஒரு அமர்வு, 2 அமர்வுகள் இருந்திருக்கின்றன. எனவே அது பற்றி பேசுகின்ற போது நமக்கு இன்னமும் வெளிச்சங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய நிகழ்வில் நம்முடைய அண்ணன் முத்துமோகனுடைய இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற நூலில் இந்திய கதை ஏகம் அநேகம் ஜாதியம் என்ற தலைப்பிலான பொருண்மையில் இன்றைய உரையாடல் அமையவிருக்கிறது. இந்த உரையாடல் ஒரு உரையாடலில் முடிவுறாது என்பதால் முதலிலேயே 1 என்று போட்டிருக்கிறோம். 2 உரையாடல்கள் இந்த அத்தியாயத்தை பேசி முடிப்பதற்கு தேவைப்படலாம். அப்படி இன்றைய நிகழ்வு அமையவிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து நம்முடைய அருமை நண்பன் சைமன் பாடவிருக்கிறார். இசைப்பாடலை தம்பி விக்டர் தரவிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு இன்றைக்கு தலைமை தாங்குவதற்காக நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர் ரமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய அரங்கத்தில் நமக்கு அதிக அறிமுகம் தேவைப்படாத ஒரு அருமையான தோழர் நம்முடைய ரமணி அவர்கள். நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற நடவடிக்கைகள் அல்லது இடதுசாரி இயக்கத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் முன்னணியில் நின்று செயல்படக்கூடிய, இயக்கத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை வகித்து வருபவர்கள். குறிப்பாக இன்றைக்கு கோவை மாவட்டம் கலை இலக்கிய பெருமன்ற இயக்கங்களில் அல்லது பண்பாட்டு இயக்கங்களில் சிறப்பாக இருக்கிறது, முன்னணி வகிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் தோழர் ரமணியினுடைய தலைமை பாத்திரமும் வழிகாட்டும் பாத்திரமும் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது. குறிப்பாக கழிந்த அண்மை காலத்தில் கோவையிலே நவீன நாடக முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மிகச் சிறப்பான செயல்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக இன்றைக்கு மார்க்சிய சிந்தனையில் தன்னுடைய பங்கு பாத்திரத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான தோழர் நம்முடைய ரமணி தோழர் அவர்களை இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி தரும்படி மிக்க அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர் கங்கா அவர்களே. ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய தத்துவார்த்த இந்த தொடர் நிகழ்விலே நம்முடைய அருமை தோழர் பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்முடைய அருமை தோழர் முத்துமோகனுடைய நூலினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியை இந்த நேரத்தில் அவர்கள் நம்ம இடத்துல விளக்கரிக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே அவர்கள் ஒரு வெளிநாட்டு பயணத்திலே தத்துவ மாநாட்டிலே கலந்துவிட்டு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் அதனுடைய அனுபவங்களை ஏற்கனவே தோழர் கங்கா கூறியபடி நமக்கு தர வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய அருமை தோழர் ஜார்ஜ் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடுவார்கள். இந்த சைமன் தோழர் அவர்கள் பாடுவார். 284வது மெய்நிகர் மேடையிலும்
முகநூலிலும் இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். குறிப்பாக தலைமையேற்றிருக்கும் ரமணி தோழர் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றவிருக்கும் டெரன்ஸ் தோழர் அவர்களுக்கும், ஏனைய பங்காளர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நின்று மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன், அல்லது வீடியோவை அணைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கெளிலொழுகும் சீராறும் வதனமெனும் திகழ்வரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி தோழர். நன்றி தோழர் சைமன் அவர்கள். அடுத்தபடியாக நம்முடைய அருமை தோழர் விக்டர் அவர்கள் தன்னுடைய இசைப்பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது தோழர். ஓகே. இந்த வாய்ப்பு தந்த ஜீவா நவா சிந்தனை பள்ளி கங்காங்கண்ணன் மற்றும் அனைவருக்கும் நன்றி. இது ஒரு பழைய கேசிஎஸோட பாட்டுன்னு நினைக்கிறேன். சிவராமன் அடிக்கடி பாடுற ஒரு காதல் பாடல். அந்திப்பூ பறிக்கையிலே ஆத்தோரம் பாத்தியிலே சந்திக்கையிலாசமச்சான் சரசரமா கனவுதிர்ப்போம். அந்திப்பூ பறிக்கையிலே ஆத்தோர பாத்தியிலே சந்திக்கையிலாசமச்சான் சரசரமா கனவுதிர்ப்போம். வாழப்பூ போல நானும் மண் பார்த்து சாஞ்சிருக்க தாலி கயிறால என்ன எப்பங்கொத்த போறமச்சான். அந்திப்பூ பறிக்கையிலே ஆத்தோர பாத்தியிலே சந்திக்கையிலாசமச்சான் சரசரமா கனவுதிர்ப்போம். உறந்த மண்ணில் மாரடிச்சு பலமெல்லாம் தோத்துவிட்டு கறந்த பசுமடுவாக கண் தொடைக்கும் எங்கப்பா. உறந்த மண்ணில் மாரடிச்சு பலமெல்லாம் தோத்துவிட்டு கறந்த பசுமடுவாக கண் தொடைக்கும் எங்கப்பா. ஆளாக்க வேக வச்சி அடிவயித்தில் கொட்டிவிட்டு மேலாக்கு இல்லாம கண்கலங்கும் எங்கம்மா. ஆகஸ்ட் 15 அட்டக்கோடி துட்டு கேட்டு அம்மா கிட்ட குட்டுப்பட்டு அடம்புடிக்கும் சின்ன தம்பி. ஆகஸ்ட் 15 அட்டக்கோடி துட்டு கேட்டு
அம்மா கிட்ட குட்டுப்பட்டு அடம்புடிக்கும் சின்ன தம்பி, நெல் விளையும் பூமியிலே நெசவளைய கூடாதோ, கல்விளையும் பாறையிலே கரையான்கள் வந்ததப்போ, கல்விளையும் பாறையிலே கரையான்கள் வந்ததப்போ, அந்திப்பூ பறிக்கையிலே ஆத்தோரம் பாத்தியிலே சந்திக்கையில் ஆசமச்சான் சரசரமா கனவுதிர்ப்போம், சரசரமா கனவுதிர்ப்போம், சரசரமா கனவுதிர்ப்போம். நன்றிண்ணே. மிக அருமையான ஒரு கிராமிய மனத்துடன் இருக்கக்கூடிய கேசிஎஸோட பாடலை அற்புதமாக பாடினார் விக்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பாடலை சிவராமன் அவர்கள் அருமையாக பாடுவார் அப்படின்னு சொன்னார். அவர் இன்னைக்கு கோவை வந்திருக்கார். அவருடைய துறையில் அவர் ஓய்வு பெற்ற பிறகு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வருகை இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைய தினம் அவர்கள் கோவையில் நடக்கக்கூடிய அந்த குரங்கு பெடல் படத்தினுடைய பாராட்டு விழாவிலே கலந்து கொள்கிறேன் என்று சிவராமன் சொல்லியிருக்காரு. ஆகவே ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடலை பாடிய அருமை தோழர் விக்டர் அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய அவையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர். கங்கா, அப்புறம் ஒரு சில வார்த்தைகளோட துவைக்கலாம். ஆமா, நீங்க தலைமுறை பேசிட்டு சரி. அவர்களே, இன்றைய தினம் தத்துவ உரையாடலில் முத்துமோகன் அவருடைய அந்த முக்கியமான ஒரு நூல், அதை பற்றியான உரை பல வகுப்புகளிலே நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஆரம்ப தலைப்புகளில் இந்திய தத்துவத்தினுடைய தோற்றம், வேதாந்தத்தின் கலாச்சார அரசியல், பிரம்மசூத்திரம் ஆகிய தலைப்புகளில் அவர் ஏற்கனவே மிக அற்புதமான விளக்கங்களுடன் உரைகளை தந்திருக்காரு. இப்போ அதற்கு அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய ஏகம், அநேகம், சாதியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு, ஆகவே தத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது மார்க்சிய வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் பொதுவாக மார்க்சிய தத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய இயங்கியல் பொருளுதல்வாதம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் பொருள் அடிப்படை, கருத்து அடிப்படை அப்படிங்கிறது கூடிய எதிர்வுகளை பற்றி நாம் பேசி நம்முடைய மார்க்சிய தத்துவத்தை அதை விளக்கி கொண்டிருப்போம். அதே போல பல கருத்தாக்கங்கள், பல்வேறு வகையான பல்வகைப்பட்ட கருத்தாக்கங்களை உடைய ஒரு தத்துவங்களை எல்லாம் உருவாக்கிய கொண்ட ஒரு நாடு தான் இந்திய நாடு அப்படிங்கிறத, அதனால பொதுவாக ஈஸ்ட் அப்படின்னு சொன்னாவே, அதுவும் குறிப்பாக இந்தியா என்று சொன்னாலே அது தத்துவங்கள், கருத்துக்கள், மதங்களுடைய பூமி அப்படிங்கிற அளவுக்கு பெயர் பெற்றிருக்கிறது. வெஸ்ட் அப்படிங்கும்போது அது ஒரு பொருள் அடிப்படையில் இருக்கக்கூடிய அறிவியல், மறுமலர்ச்சி சிந்தனைகள் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தத்துவத்தினுடைய பூமி அப்படி. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்திய தத்துவங்களை எல்லாம் நாம் அதனுடைய சாராம்சங்களை புரிந்து கொண்டு சுகரித்து கொண்டு மார்க்சியத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத பல இந்திய தத்துவ அறிஞர்கள், மார்க்சிய அறிஞர்கள் அவர்கள் ஏற்கனவே தொடங்கி வைத்த ஒரு பணி. அதில் ராகுல்ஜி போன்றவர்கள், கோசாம்பி போன்றவர்கள், பிறகு தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா, அப்படியெல்லாம் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு பின்னணியில் தமிழ்நாட்டில் அந்த இதை சிங்காரவேலர்லாம் தொடங்கிய அந்த பணி, அதற்கு பிறகு ஜீவா போன்றவர்கள், அதனை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம நாவானுடைய பங்களிப்பு, நாவா அவர்கள் எந்த அளவிற்கு
அதை நாம் மண்ணினுடைய தத்துவத்துடன் இணைத்து புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற முறையில் அவரும் நிறைய அடிப்படைகளை கொடுத்துருக்கார். அதில் எப்படியெல்லாம் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்திய தத்துவத்தில் ஒரு காலகட்டத்தில் ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு இங்கே இருந்த ஒரு பூர்வ குடிகளுடைய ஒரு இனக்குழுக்களுடைய ஒரு மத நம்பிக்கைகள் அவைகளெல்லாம் வந்து எப்படி வந்து அவைகளுக்குள்ள ஊடாட்டங்கள் நடந்தன, அது வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக தன்னை வந்து ஒரு புனிதத்தை கட்டமைத்து கொண்டதை இதெல்லாம் நம்ம இந்த விஷயம்லாம் இந்த உரையாடலில் பேராசிரியர் அவர்கள் விளக்குவார் நினைக்கிறேன். அதில் ஒரு பகுதியாக அங்கே தமிழ்நாட்டிலே வந்து இப்போ கூட நாளை நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கும் பழனியில் முருக வழிபாடு சம்பந்தமாக ஒரு பெரிய மாநாடு. அதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாநில அரசே நடத்துகிறது. அப்போ முருக வழிபாட்டுக்காக வந்து ஒரு மாநில அரசு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்கிறதுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கும்போது இதுலேயும் ஒரு ஆரிய திராவிட அந்த ஒரு 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 மோதல் அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது. ஏன்னா அண்மை காலமாக அந்த முருக வழிபாட்டை வந்து வைத்து கொண்டு அரசியல்படுத்துவதற்கு பிஜேபி முயற்சி பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சது. ஆனால் வந்து அதே ஒரு இதை வந்து மீண்டும் இப்போ திராவிட இயக்கத்தை சார்ந்த இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆரிய கலப்பு அப்படிங்கிறது, ஆரிய திணிப்புங்கிறத அந்த காலத்திலே வந்து நாவா அவர்கள் இந்த அப்படிங்கிற ஒரு இதை வந்து இடைக்காலத்தில் அவங்க கொண்டு வர்றாங்க. முருக வழிபாடுங்கிறது ஒரு மலைவாழ் மக்களுடைய குறிஞ்சி நில மக்களுடைய ஒரு போர் தலைவன் அவனுடைய வழிபாடாக இருந்ததை அதை வந்து மாற்றுவதற்கு அதை வந்து இவர்கள் சிவனுடைய மகனாக வந்து முருகனை உருவாக்கி அதை ஸ்கந்தர் அதுக்கு ஒரு புராணத்தை உருவாக்கி இவைகளையெல்லாம் ஒரு பண்ணி அந்த ஆரிய தன்மையை அவர்கள் பூத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரலாறு. அதை வந்து நாவா அவர்களும் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ அதைத்தான் வந்து இன்னைக்கும் பார்க்குறோம். அங்கே வந்து ஆகம பிரகாரம் நடக்கணுமா, அது மற்ற இவங்க பிற சாதியினர் வந்து அங்கே வழிபட முடியுமா என்பதையெல்லாம் இன்னைக்கு நீதிமன்றம் கூட ஒரு சார்பான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கும் அந்த பிராமணியம் வேலை செய்து கொண்டிருக்குது அப்படிங்கிற அந்த பிராமணியத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு உத்தியாக இன்னைக்கு திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற முறையில் திமுக அந்த முன்முயற்சி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதையெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம இந்த தத்துவ போராட்டத்தில் இருக்கக்கூடிய பின்னணியை எல்லாம் விளக்கக்கூடியதாக இந்த கருத்து இந்த உரை அமையும் நினைக்கிறேன். ஆகவே அந்த முறையில் ஏகம் அநேகம் சாதியம் என்கின்ற தலைப்பிலே அருமை தோழர் முத்துமோகன் அவருடைய அந்த நூலினுடைய அந்த பகுதியை பேராசிரியர் அவர்கள் விளக்குமாறு நான் அனைவர் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க தோழர் டெரன்ஸ் அவர்களே. நன்றி தோழர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தோழர் ரமணி அவங்க இந்த உரை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றது குறித்த ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு தலைமை உரையை வழங்கினார்கள். இன்றைய சூழல்ல அந்த அந்த மேஜரா அந்த குறிப்பிட்டது போல அந்த ரெண்டு விதமான ஒரு பண்பாட்டு கூறுகள், எதிர் தன்மையுடைய கூறுகள் என்பவை இந்திய சமூகத்துக்குள்ள கிடக்கிறது அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. வெவ்வேறு விதமான பண்பாட்டு கூறுகள், அந்த பண்பாட்டு கூறுகளின் வழியாக சமைக்கப்படுகின்ற அல்லது கட்டமைக்கப்படுகின்ற இந்த தத்துவ மரபுகள் அப்படின்னு சொல்றது. அப்ப ரெண்டுமே வந்து எதிர் துருவங்கள்ல இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த தோழர் ரமணி அவர்கள் இதுல குறிப்பிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பகுதியில, இந்த நூலின் இந்த பகுதியில் பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள் விளக்குகிறார்கள். அந்த தலைப்பு ரொம்ப என்ன அப்படின்னா, இந்தியம் அப்படின்னு சொல்றது என்ன? இந்தியம் ஏகம் அநேகம் சாதியம் அப்படின்னு சொல்றது.
ஒருபுறம் ஏகத்தை பேசுகிற ஒரு கூட்டம், ஒரு பண்பாட்டு ஒரு சூழல், மற்றொரு புறத்துல அநேகம் அப்படின்னு சொல்றதை பேசுகின்ற ஒரு பண்பாட்டு தளம். இந்த இரண்டுக்குமான முக்கியமான மோதல் அப்படின்னு சொல்றது. இந்த இந்த வரலாற்று மோதல் வழியாகத்தான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்றதே நடக்கிறது அப்படின்னு சொல்றது. இந்த இந்திய தத்துவங்களின் வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இந்த மோதலின் வழியாகத்தான் இந்திய தத்துவங்களின் வரலாற்றை நாம் புரிய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதை அம்பேத்கர் எப்படி பேசுவாரு அப்படின்னு சொன்னா, பார்ப்பனியம் என்பது கவுண்டர் ரெவல்யூஷனாகவும் எதிர் புரட்சி என்பதாகவும், பௌத்தம் என்பது புரட்சியான தத்துவமாகவும், இந்த இரண்டுக்கும் இடையில் நடந்த இந்த மோதல்களே இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் பேசுகிற அந்த இடத்தையும் நம்ம பார்க்க முடியும். இங்க முத்துராமன் சார் வரும் பொழுது அவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் விரிப்பாக பௌத்த கூறுகளை உள்ளடக்கிய ஒரு விஷயம். ஏற்கனவே நம்ம இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ஏகம் அப்படின்னு சொல்ற ஒரு 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 விஷயத்தை ரொம்ப அழுத்தி பேசுகிற, அதையே தனது சித்தாந்தமாக கொண்டிருக்கின்ற ஒரு பண்பாட்டு தளம், ஒரு கூட்ட மக்கள். இவர்களுக்கும் அநேகம், பன்னியம் என, அதே போல செழிப்பு, வளமை என இந்த நிலத்துக்கான முக்கியத்துவத்தை கொடுத்த அந்த ஒரு கூட்ட மக்களினுடைய பண்பாட்டு கூறுகள், இந்த இரண்டு கூறுகளுக்கும் இடையிலான ஒரு மோதலாக, பண்பாட்டு மக்களினுடைய மோதலாக தத்துவ வரலாறு என்பது இந்தியாவிலே வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதை குறிப்பிடும் பொழுதுதான் இந்த ஏகம், அநேகம், சாதியம் அப்படின்றது. இந்த சாதியம் என்ற வார்த்தை இந்த தலைப்பிலேயே இருக்கும் பொழுது அதை என்ன அப்படின்னு சொன்னா, ஏகத்தோடு, ஏகம் என்ற கொள்கையை கொண்ட அந்த கூட்ட மக்கள் எவ்வாறு ஏகத்தை, சாதியத்தையும் வர்ண தர்மத்தையும் வளர்ப்பதற்காக இந்த ஏகம் என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி பேசினார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துலதான் இந்த தலைப்பு ஏகம், அநேகம், சாதியம் என்பதாக வளர்ந்திருக்கிறது. சரி, இந்த விஷயத்தை எப்படி முத்துராமன் சார் இதை விளக்குகிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருந்து நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம். எவ்வாறு ஏகமும் அநேகமும் அந்த ஏகத்தோடு இணைந்த சாதியமும் எவ்வாறு இந்திய சமூகத்தில் குறிப்பாக இயங்கி வருகிறது, இயங்கி வந்திருக்கிறது, இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதுக்கு ரொம்ப பழமை, ரொம்ப அடிப்படையான சில முக்கியமான விஷயங்கள் என்ன, அதை முதல்ல பேசுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பண்பாட்டு கூறுகள் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்னா, பெரும்பாலும் அவைகளுக்குள்ளாக நிறைய குறியீடுகள் கிடக்கும். இந்த பண்பாட்டு விஷயங்கள் தொன்மங்களாக அல்லது புராண கதைகளாக பேசப்படும் பொழுது அவைகளுக்குள்ள நிறைய குறியீடுகள் அதிகமாக கிடக்கும். இந்த விஷயத்தை மிர்சியா எலியட் என்கிற இந்த சமூகவியல், மதம் குறித்த சமூகவியல் பார்வையை கொண்ட அந்த தோழர், அந்த ஆய்வாளர், அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, இந்த புராண கதைகள், தொன்மங்கள் இவைகளுக்குள்ளாக எல்லாத்திலுமே ஒரு குறியீடுகள் என்பவை கிடக்கின்றன. இந்த குறியீடுகள் என்பவை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அது சில இயற்கை பொருட்களாக இருக்கலாம். இயற்கை சார்ந்த நிலம், நதி, அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம் வானம், இந்த மாதிரியான நிறைய இயற்கை பொருட்கள் இதுல குறியீடுகளாக உபயோகிக்கப்படுத்தப்படும். இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம ஒரு புராண கதையை பேசுறோம் அப்படின்னு சொன்னா, என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 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 7 குழந்தைகள், அதுக்கு ஆப்போசிட்ல இந்த 7 குழந்தைகளுக்கும் இடையில ஒரு பிரிவு என்ன, அந்த பிரிவு எவ்வாறு முத்துது, இந்த முற்றல் எவ்வாறு கடைசியில சமப்படுத்தப்படுகிறது அல்லது தீர்வாகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இன்னொரு புறம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கும் ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் இப்படின்ற மாதிரி இந்த பண்பாட்டு கூறுகள் எல்லாமே அதுல 7 கடல், 7 மலை இவைகளை தாண்டி போய் அதுல போய் ஒரு போராட்டம் நடத்தி அதுல மீட்பது அப்படின்னு சொல்ற மாதிரியான சில விஷயங்கள். இந்த மாதிரியான பண்பாட்டு இது எல்லாமே குறியீடுகள். இது உண்மையாக நடந்ததா அப்படின்னா சொல்ல முடியாது. அது இந்த மாதிரியான குறியீடுகள் என்பவை அங்கு தொடர்ந்து நம்ம புராண கதைகள்லையும் துன்பங்கள்லையும் ரொம்ப அதிகமாக உபயோகிக்கப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்க முடியும். எந்த மதம் சார்ந்த அல்லது
இந்த இனக்குழு மக்களினுடைய அந்த புராண கதைகள் இவைகள் எல்லாத்துலயுமே வந்து இந்த குறியீடுகளை நம்ம பார்க்க முடியும். இந்த குறியீடுகள் பெரும்பாலும் ஒரு எதிர் தன்மை கொண்ட குறியீடுகளாகவும் இருக்கும். குறிப்பாக என்ன அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு கெட்ட சக்திக்கும் நல்ல சக்திக்கும் இடையிலான ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை. ஒரு சாத்தானுக்கும் ஒரு கடவுளின் தூதனுக்கும் இடையிலான ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான ஒரு பிரிவு, ஒரு இருமை அப்படின்னு சொல்றது இருக்கும். சில நேரங்கள்ல சந்திரனுக்கும் சூரியனுக்குமான இடையிலான இது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். தேவர்களுக்கும் அசுரர்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இடையிலான போராட்டம். இந்த மாதிரியான இருமை எதிர்வுகள் என்பவை இந்த புராணங்களில, இந்த தொன்மங்கள்ல, அந்த கதைகள்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த இருமை எதிர்வுகள் என்பவை நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்திய பண்பாட்டுக்குள்ள இருக்கிற இந்த துன்பங்கள், இந்த புராண கதைகள் அல்லது இந்த ஆரம்ப என்ன ஒரு விஷயம் வந்து எப்படி ஆரம்பித்தது என்பதை விளக்குவதற்கான அந்த தொன்ம கதைகள் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த விதமான இருமைகள் என்பவை இயங்குகின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த ஆரிய சமூகம் அல்லது ஆரிய பண்பாடு அப்படின்னு சொல்றதுக்குள்ள கிடக்கிற முக்கியமான ஒரு குறியீடாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, வானம், ஆகாயம், அந்த ஆகாயம் சார்ந்த பொருட்கள் என்பவை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்படும். அதே நேரத்தில் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ள வரும் பொழுது பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுல கிடைக்கிற முத்திரைகள் இவைகளை எல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது, இவைகள் வந்து இந்த வானம், ஆகாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இல்லாமல் அது பெரும்பாலும் என்ன அப்படி இருக்கும்னா, நிலம், அந்த செடி கொடிகள், என்ன இந்த வளமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், என்ன செழிப்பு என்பவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவைகள் எல்லாம் கிடக்கும். அப்ப இது எப்படி இந்த ரெண்டு விதமான குறியீட்டு தன்மைகள், ரெண்டு விதமான பண்பாட்டு கூறுகள் என்பவை இந்திய சமூகத்துக்குள்ள வந்துச்சு, எப்படி வந்து இதுக்கு ஒரு வரலாற்று பொருள் முதல்வாத ரீதியிலாக அல்ல ஒரு இயங்கியல் ரீதியாக இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஏன்னா ஒரு புறம் வந்து ஆகாயம் சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயங்களை வந்து ஒரு புறம் இந்த ஆரிய பண்பாடு அப்படின்னு சொல்றது என்ன ஒரு புறம் பேசிட்டு இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ள வரும் பொழுது அங்க உள்ள முத்திரைகள் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கு. அது நிலம் சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றன. நிலம், அப்புறம் நீர், அப்புறம் வந்து செடி கொடி, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கிறது. இது எப்படி இந்த முக்கியமான இந்த எருமைகளை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த இடத்துல இருந்துதான் இந்த இந்திய தத்துவ வரலாறு, இந்த ரெண்டு இருமைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்துலதான் இந்திய தத்துவ வரலாறு என்பதே வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றது. நம்ம ஏற்கனவே போன உரையாடல்கள்லாம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பாதராயனா வந்து எப்படி வந்து சாங்கியம் வந்து என்னன்னா, எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி வந்து இயற்கை என்ற பிரகிருதி என்ற இயற்கையிலிருந்து பரிணாம வளர்ச்சியாக எவ்வாறாக இந்த பல்வேறு கூறுகள் என்பவை உருவாகின்றன அப்படின்னு சொல்றத அது விளக்கி செல்லும் பொழுது, இதை குறித்து பேசுகின்ற இந்த பாதராயனா, பிரம்மசூத்திரம் எழுதிய அந்த பாதராயனா, அதற்கு விளக்கம் அளித்த அந்த சங்கராச்சாரியார், இவர்கள் எல்லாமே வந்து சாங்கியம் தான் நம்மளுக்கு வந்து பிரதான மல்லன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பிரதான எதிரி அப்படின்னு சொல்லி பேசுற ஒரு விஷயத்தை கூட நம்ம போன உரையாடல்கள்ல நம்ம கொஞ்சம் அதை குறித்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆக இந்த இயற்கைக்கு எதிரான அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு எதிரான இந்த பரிணாம வளர்ச்சி, என்ன வரலாற்று பூர்வமான இந்த பரிணாம வளர்ச்சிக்கு எதிரான விஷயங்களாக இந்த வரலாற்று தன்மை அற்ற விஷயங்களை வந்து இவர்கள் வந்து பொதுமைப்படுத்துவது, என்ன அவைகளை மட்டுமே அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி பேசுவது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் இந்திய வரலாற்றுக்குள்ள, இந்த வேத மரபுக்குள்ள ரொம்ப அழுத்தமாக கிடந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். சரி, ஆக இதுதான் வந்து இந்த இருமை எதிர்வுகள் அப்படின்னு சொல்றது இந்த பண்பாட்டு கூறுகளுக்குள்ளாக இயங்கி வந்திருக்கிறது. ஒரு புறம் நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம், மறுபுறம் வேதகால ஆரிய நாகரிகம் அப்படின்னு சொல்ற ஒரு
இது எப்படி உருவாகுது? இந்த 2 வித்தியாசமான குறியீட்டு தன்மைகள் என்பவை இந்த 2 விதமான நாகரிகங்களுக்குள்ளாக எவ்வாறு முளைத்து வருகிறது? எவ்வாறு வரலாற்று பூர்வமாக அது எழும்பி வருகிறது? அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த இந்த இந்த பகுதியில வந்து முத்துமோகன் சார் அதுல சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த நதிக்கரை அப்படின்னு சொல்லும் பொழுது, நதிக்கரையோடு அதனோடு இணைந்த இந்த இந்த விவசாயம் பண்றது அப்படின்னு சொல்றது, நீர் முக்கியத்துவப்படுவது, அதனோடு நிலம் என்பது முக்கியத்துவப்படுவது அப்படின்னு சொல்றது. விவசாயம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து நீர், நிலம் இதெல்லாமே முக்கியத்துவப்படுகிற விஷயங்கள். இந்த முக்கியத்துவப்படும் பொழுது, இந்த விதமான முக்கியத்துவம் பெறும் பொழுது, நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ளாக கிடைத்த இந்த முத்திரைகள், நிறைய வந்து முத்திரைகள் கிடைத்திருக்கிறது. நிறைய பொருட்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பொருட்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த சிந்துவெளி மக்கள் வந்து எந்த மாதிரி யோசிச்சாங்க அப்படின்னு சொல்ற சில நம்மளுக்கான அந்த சில க்ளூஸ் நம்மளுக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முத்திரை அப்படின்னு சொல்றது என்ன? ஒரு முத்திரை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, 2 பக்கமும் வந்து செடி என்பது பறந்து வளர்ந்து வருகிறது. அந்த 2 பக்கத்தையும் செடியையும் பிடித்தது போல ஒரு பெண்ணினுடைய உருவம் அப்படின்னு சொல்ற ஒரு முத்திரை ஒண்ணு நமக்கு கிடைக்குது. ஆஹ் சரி, இது ஒரு முத்திரை. இன்னொரு முத்திரை என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஆம், இந்த பெண் வந்து தலைகீழாக ஒரு நிற்கும் பெண், அந்த பெண்ணினுடைய யோனியிலிருந்து ஒரு செடி அப்படி கிளைத்து முளைத்து வருவது அப்படின்னு சொல்றது போல ஒரு 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 இன்னொரு விதமான முத்திரை ஒண்ணு கிடைக்கிறது. இன்னொரு முத்திரை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பெண்ணினுடைய அந்த என்ன சொல்றது, ஒரு கரு கொண்ட நிலையில் என்ன ஒரு பெரிய வயிற்றை கொண்ட அந்த பெண்ணினுடைய உருவம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் அது போன்ற முத்திரைகள் என்பவையும் கிடைக்கின்றன. என்ன, இது மாதிரியான நிறைய முத்திரைகள் கிடைக்கின்றன நமக்கு. அதே போலதான் அந்த என்ன சொல்றது, ஒரு தவ நிலையில வந்து இருக்கிற ஒரு யோகி, அதுக்குள்ள அவருக்கு வந்து 2 கொம்புகள் இருக்கிறது மாதிரியான முத்திரைகள். என்ன, இது மாதிரியான நிறைய முத்திரை, இவைகள் எல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்னா, இதுல வந்து இந்த முத்திரைகளுக்குள்ள செடி கொடி அப்படின்னு சொல்றது கிடக்குது. என்ன, செடி என்பது முளைத்து வருவது, என்ன அது பிறப்பு உறுப்பிலிருந்து முளைத்து வருவது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு கருக்கொண்ட ஒரு பெண்ணினுடைய வயிற்றை போன்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது என்ன, ஒரு பெண் வந்து எப்படி வந்து கருக்கொள்கிறாள் அது அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு விஷயம், அது ஒரு முக்கியத்துவப்படுகிறது. இவைகள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு நிலம் சார்ந்த நீர் சார்ந்த விஷயங்கள், என்ன செடி கொடி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த வளமை செழிப்பு என்ன அப்படின்னு சொல்ற விஷயங்கள், என்ன கருக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஒரு வளமை சார்ந்த ஒரு குறியீடு அப்படின்னு சொல்றதை நம்ம புரிய முடியும். ஆக இது போன்ற குறியீடுகள் என்பவை கிடைக்கின்றன. இன்றும் கூட வந்து நம்மளுடைய விவசாய சமூகத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பூமியை வந்து தாயாக மதித்தல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் கூட நமக்கு உள்ளாக கிடைக்கும். இதே வந்து மற்ற மற்ற வித கலாச்சாரங்கள்ல வந்து என்ன இருக்கும்னா, குறிப்பாக ஐரோப்பிய கலாச்சாரங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பூமியை வந்து தாயாக மதிக்காமல் தந்தையாக உருவகித்தல் அப்படின்னு சொல்ற இடங்களும் சில ஐரோப்பிய பண்பாட்டு கலாச்சாரங்கள், பண்பாட்டு விஷயங்களுக்குள்ளாக கிடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த நம்ம இந்திய சமூகத்துல வரும் பொழுது, இந்த விவசாய மக்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது, விவசாயம் செய்கின்ற மக்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது, அவர்களுக்குள்ளாக இந்த நிலத்தை வந்து ஒரு பெண்ணாக உருவகித்தல் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு விஷயம் என்பது கிடக்கிறது. ஒரு பெண் வந்து எப்படி கருத்தரித்து அந்த பெண் வந்து குழந்தையை உருவாக்குகிறாளோ, அது போல வந்து பூமி என்பது அதற்குள்ளாக இருக்கின்ற அந்த கருவை வந்து நமக்கு வந்து பல்வேறு பொருட்களாக வெளியே கொண்டு வருகிறது. என்ன, அது செடியாக, என்ன அந்த விதை முளைத்து வளர்வதற்கான இடமாக, என்ன இது மாதிரியான நிறைய விஷயங்கள் என்பவை இந்த பண்பாட்டு குறியீடுகளுக்குள்ளாக கிடக்கின்றது அப்படின்னு சொல்றத நம்ம புரிய முடியும். சரி, இது இது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து நம்ம இதுக்கு எதிர்நிலையில வந்து ஆரிய இனக்குழுக்களினுடைய அந்த சிம்பல்ஸ், என்னென்னமான குறியீடுகள்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அவர்களுடைய துன்பங்கள்ல, அவர்களுடைய புராண கதைகள்ல, எந்தெந்த விதமான வேதங்கள்ல, குறிப்பாக ரிக்வேதங்கள்ல, இதுலலாம் எந்த விதமான குறியீடுகள் என்பவை உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன
அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, இந்த ஆரியர்கள் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆரியர்கள் வந்து மேய்ச்சல் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேடி அலைந்த ஒரு நாடோடி குழு மக்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அதுல வந்து இது இது வந்து சமூகவியல் பூர்வமாகவோ இது எல்லாமே ஒரு நிரூபணமான சில விஷயங்கள். ஏன்னா இவைகள் வந்து ஆரியர்கள் வந்து வந்து இங்க இந்தியால வந்து இந்த எங்க ஈரான் நிலப்பகுதியிலிருந்து இங்க வந்து வந்தாங்க. இந்த வேத மந்திரங்கள் நிறையவும் கூட பாத்தீங்கன்னா ஈரானிய மந்திரங்களை ஒத்தவைகளாக இருக்கின்றன. ஈரானுடைய இந்த மேஜிக்கல் ரிச்சுவல்ஸ் அதே போல மந்திர சடங்குகளை ஒத்தவைகளாக இருக்கின்றன. இது போல நிறைய ஆய்வுகள்லாம் நமக்கு இருக்கிறது. இந்த இந்த விஷயங்களின் அடிப்படையாக நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நாடோடி இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்றவங்க விவசாயம் செய்வதற்கு என்ன இருக்கும்னா நம்மளுக்கு செட்டில்டான ஒரு பேட்டர்ன் இருக்க வேண்டியிருக்கும், அல்லது செமி செட்டில்டு ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றது இருக்கும். ஆனா நாடோடி இனக்குழு மக்களுக்கு என்ன இருக்கும்னா எந்த நேரமும் அலைஞ்சிட்டே திரிஞ்சிட்டே இருக்கிறது, கால்நடைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட்டிட்டு போயிட்டு அவர்களுக்கு தேவையான புல்வெளிகளை என்ன கண்டடைந்து அவர்களை வந்து அந்த கால்நடைகளை வளர்ப்பது அப்படின்னு சொல்றது. அப்ப ரெண்டு விதமான மக்கள்கிட்டையுமே வந்து ரெண்டு விதமான குறியீடுகள் என்பவை இருக்கின்றன. இந்த பக்கம் நம்ம வந்து நிலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நாடோடி மக்கள் வந்து பெரும்பாலும் இந்த என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வாழ்க்கை என்பது இந்த ஆகாயத்தை ஏறிட்டு பார்த்து அந்த அந்த ஏறிட்டு பார்ப்பதன் மூலமாக இந்த நேரத்தை கணித்தல் அப்படின்னு சொல்றது என்ன, அதே போல இரவு பகலை அறிதல் அப்படின்னு சொல்றது என்ன, அதே போல மழை வருவதற்கான அறிகுறியை வந்து அவன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அதை வந்து எப்படி வானத்தை பார்த்து அவன் வந்து அவர்கள் வந்து எப்படின்னா தன்னுடைய அந்த வாழ்க்கை முறையை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விதத்தை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் அவர்களுடைய கடவுளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வானம் சார்ந்த கடவுளர்களாகவே இருக்கும். எல்லாமே வந்து அதே போல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்குள்ளேயே இன்னும் இருக்கிற புத்தியில இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா வானம் அப்படின்னு சொல்றது தெய்வங்களுக்கான இடம் அப்படின்னு சொல்றதும், பூமி அப்படின்னு சொல்றது மனிதர்களுக்கான வாழ்கின்ற இடம் அப்படின்னு சொல்ற அந்த அந்த இருமையும் கூட நமக்குள்ள ஒரு புத்தியில கிடக்கிற இன்றைக்கு வரைக்கும் கிடக்கிற அந்த விஷயங்கள் தான். ஏன்னா இந்த வானம் அப்படின்னு சொல்றது அவர்களுடைய தெய்வங்கள், வானம் அவர்களுடைய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே நிறைய விஷயங்கள் இந்த இந்த தெய்வங்களாக இருக்கும். சூரியனாக இருக்கும், சந்திர கடவுளாக இருக்கும், வருணனாக இருக்கும், வாயுவாக இருக்கும் என்ன, அதுக்கப்புறம் வந்து அக்னி என்ன, இடி, மின்னல், இது போன்ற கடவுளர்கள் தான் வந்து அவர்களுடைய ஆரிய இனக்குழுக்களினுடைய கடவுளர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த வேத கால மரபு இவைகள் எல்லாமே ஆகாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரி, இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுட்டோம். இல்ல ஒண்ணு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல எப்படி நிலம் சார்ந்த முத்திரைகள், நிலம், செழிப்பு, நீர், என்ன, செடி, பயிர், கொடி, இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொரு புறம் இங்க வந்து இந்த மாதிரியான எதுவுமே இல்லாம ஆரிய நாடோடி மக்கள்கிட்ட வந்து எப்படி எந்த விதமான குறியீடுகள் கிடக்குது அப்படின்னு சொன்னா வானம் பார்த்த ஆகாய வெளியில் இருக்கின்ற அந்த பொருட்களையே வந்து அவர்கள் வந்து கடவுளர்களாக நினைக்கின்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்ற ரெண்டு விஷயங்கள் கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இப்ப இதுல 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 என்னங்க, இதுல இருந்து எப்படி தத்துவத்தை நம்ம புரிகிறது, இந்திய தத்துவம் எப்படி வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்படி புரிகிறது? ரெண்டு விதத்துல இருந்து ரெண்டு விதமா புரிஞ்சதா, ரெண்டு விதமான தத்துவங்கள் முளைச்சது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா இதுலதான் வந்து இந்த ஏகமும் அநேகமும் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்த வந்து இதுலதான் முத்துமாம் சார் இதை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா கண்டுபிடிச்சு அதை பேசுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா இந்த பூமி சார்ந்து நிலம் சார்ந்த மக்கள்கிட்ட எப்படி இருக்கும், எந்த விதமான தன்மைகள் இருக்கும், அல்லது எந்த விதமான ஒரு வாழ்க்கை போக்கு அப்படின்னு சொல்றது இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பூமி அப்படின்னு சொல்றது ஒண்ணு அப்படின்னு சொன்னாலும், பூமி வந்து பல பூமிகள் இல்ல, ஒரே பூமி அப்படின்னு சொன்னாலும் இந்த பூமியிலிருந்து முளைத்து வருகின்ற அல்லது இந்த பூமி என முளைத்து வருகின்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே பன்மைத்தன்மை கொண்டதாக இருக்கும். என்ன, பலவிதமான செடி கொடிகள், பலவிதமான மிருகங்கள் அப்படின்னு சொல்றது என்ன, பலவிதமான நதிகள், பலவிதமான மண் அப்படின்னு சொல்றது, பலவிதமான பாறை வகைகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அநேகங்கள். என்ன, இந்த இந்த இடத்துலதான் வந்து இந்த நிலம் சார்ந்த மக்கள் எல்லாமே எப்படி அப்படின்னு சொன்னா அதே போல
இந்த நிலத்தை வந்து தாயோடு ஒப்பிடும் பொழுது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தத்துவபூர்வமாக இருக்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தாயினுடைய ஒற்றை உடலிலிருந்து இரு இரு உயிர்கள் இரு உயிர்கள் உருவாகின்றன. ஒரு தாய் அவளுடைய வயிற்றிலிருந்து ஒன்று இரண்டாகிறது அல்லது பலவாகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இது ரொம்ப இயற்கையாக நம்ம ரொம்ப எளிமையா புரியுற ஒரு விஷயம்தான் இது. இதே ஒரு விஷயத்த வந்து நிலத்துல இருந்தும் இத புரிய முடியும். நிலமும் தாயாக உருவாக்கப்படும் பொழுது அந்த ஒன்று அப்படின்னு சொல்ற அந்த பூமியிலிருந்து பலவிதமான உயிர்கள் உருவாகின்றன அப்படின்னு சொல்றது. ஒன்று பலவாதல் அப்படின்னு சொல்ற விஷயங்கள். இதன் மூலமாக இந்த ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு விஷயமும் இந்த பன்மை தன்மை கொண்டதாக அறியப்படுகின்ற ஒரு ஒரு நிகழ்வை இந்த நிலம் சார்ந்த மக்களிடம் நாம் புரிய முடியும். இது கொஞ்சம் நம்மளுக்கு இது புரிஞ்சிருக்கும், அப்படி புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக இந்த ஒன்று பலவாதல் என்பது நிலத்தோடு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு, நிலத்தில் குடியேறி விவசாயம் இந்த நிலம் சார்ந்த விஷயங்களை வந்து செய்த மக்களுக்கு இவைகள் வந்து இவர்களுக்கான அடிப்படையான தத்துவம் அப்படின்னு சொல்றது இதுவாகத்தான் இருக்கும். ஆனால் எதிர்நிலையில வந்து இந்த ஆகாயம் சார்ந்து இந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி நாடோடி விதமான வாழ்க்கை முறையை கொண்டிருக்கும் பொழுது அங்க என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆகாய வெளி அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பறந்துபட்ட வெளி. எப்பவுமே பெரும்பாலும் அதுல வந்து பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. என்ன பன்மைத்தன்மை கொண்ட என்ன அல்லது பன்மைத்தன்மை அற்ற ஒரே வெளியாகத்தான் இந்த ஆகாய வெளி என்பது அறியப்படும். அதுல அப்பப்ப மேகங்கள் வந்துட்டு போகும், ஆனால் வந்து அது வந்து நிரந்தரமான ஒரு 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 விஷயம்தான். அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. சந்திரன் வரும், சூரியன் வரும், போகும், ஆனா வந்து அதுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு பேட்டர்ன், நிரந்தர தன்மை அப்படின்னு சொல்றத வந்து இவர்கள் புரிவார்கள். சரிங்களா? அதே போல இந்த விதமான மேகங்கள் வந்தால் இந்த விதமான இது மழை கிடைக்கும் அல்லது நிழலாக மட்டும் அமையும். இந்த மாதிரியான ஒரு நிரந்தர தன்மை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை அந்த நாடோடி இனக்குழு மக்கள் இந்த வானத்தோடு ஆகாயத்தோடு தங்களை சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது அதை வந்து ஒரு ஒற்றைத்தன்மை கொண்டதான விஷயங்களாகவே அவர்கள் பார்ப்பதை பார்க்க முடியும். அது இன்னும் குறிப்பாக ஆகாயம் என்பது இந்த படைப்பு தன்மையற்ற ஒரு விஷயம். என்ன, திடீர்னு ஒரு சூரியன் வந்து இன்னொரு சூரியனை உருவாக்குது அல்லது ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் உருவாக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து ராகுவும் கேதுவும் அப்படியே போய் ஒண்ணுக்கு ஒண்ணு முறைச்சிட்டு இருக்குது, அல்லது சூரியனும் சந்திரனும் அதோடைய பவுட்ல அதுவாட்டு போயிட்டு இருக்குது. இதை வச்சு வந்து நம்மளுடைய இந்த ஒற்றை தன்மையோடு தான் இந்த வாழ்க்கை முறையே பார்ப்பது அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு விஷயம் இந்த நாடோடி இனக்குழு மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து உருவாகிறது. ஆக மாற்றம் இல்லாதது, ஒற்றைத்தன்மை கொண்டது, பன்மைத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவைகளுக்குள்ள உள்ள ஒரு அடிப்படையான இந்த தத்துவம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஏகம், ஒண்ணுதான், பல அல்ல அப்படின்னு சொல்றோம். இதற்கு எதிர்நிலையில உள்ள இந்த நிலம், பூமி, அதுக்கப்புறம் தாய், இந்த பெண் தெய்வ வழிபாடு இவைகள் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து வேற விதமான ஒரு ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு பன்மை கூறுகள் என்பது இங்க கிடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த 2 தளங்கள் தான் இருந்துதான் இந்த தத்துவங்கள் அப்படின்னு சொல்ற விஷயம், தத்துவம், இந்திய தத்துவங்கள் என்பவை இங்க உருவாகின்றது. ஆக 2 விதமான கூட்ட மக்கள், 2 விதமான வாழ்க்கை முறையை கொண்ட மக்கள், 2 விதமான பொருளாதார விஷயங்களை வேறு விதமாக அணுகிய மக்கள், அவர்களிடம் இருந்து ஒரு கூட்டத்தினரிடம் இருந்து ஏகம், ஒற்றைத்தன்மை, பன்மைத்தன்மை அற்றது, மாற்றம் அற்றது அப்படின்னு சொல்ற ஒரு தன்மை ஒண்ணு முளைச்சிட்டு வர்றதையும், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிலத்தோடு சம்பந்தப்பட்ட வாழ்ந்த மக்கள், அவர்களுடைய பொருளாதார கூறுகள், இவர்களிலிருந்து வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒற்றைத்தன்மை அற்றது அல்ல, அது வந்து பன்மைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்ற இன்னொரு புரிதல். ஆக 2 விதமான புரிதல்கள் வந்து இந்த நிலம் சார்ந்த அவர்கள் மேற்கொண்ட இந்த பொருளாதார முறைகள் இவைகள்ல இருந்து நம்மளுக்கு வந்து பொருளாதார வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து இந்த விஷயங்களை நம்ம வந்து
இந்த அடிப்படையிலிருந்து இந்த 2 கூறுகளும் கிடைத்து வருவதை நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த இந்த விஷயங்கள் எப்படி தத்துவத்துக்குள்ள எப்படி குறிப்பாக வேத தத்துவத்துக்குள்ளாக, வேத மரபினுடைய தத்துவங்களுக்குள்ளாக இந்த நிகழ்வு என்பது எவ்வாறு ஒற்றைத்தன்மையை தூக்கி பிடிப்பதாகவும், பன்மைத்தன்மைகளை அறவே மறுதளிப்பதாகவும், அல்லது அவைகளை மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்றாதே அதை மாயை என்று சொல்லி ஒதுக்குவதாகவும், இவைகள் எல்லாம் நம்ம இந்த வேத தத்துவ மரபுகளுக்குள்ளாக நம்ம தெளிவாக நம்ம இதை பார்க்க முடியும். இந்த இந்த இடத்துலதான் நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த முத்துமோகன் சார் தத்துவ ரீதியாக வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்திய தத்துவ மரபுகளுக்குள்ளாக 2 விதமான போக்குகள் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நேர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு இத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இது இல்ல, இதுவல்ல அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்காது. இப்ப ஏதாவது பத்தி உன்னை கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இது இல்லப்பா, அது எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, பிரம்மம் என்பது என்ன அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கும் பொழுது, இந்த வேத தத்துவ மரபுகள்லாம் என்ன சொல்லுவோம்னா, ஆரம்ப கால வேத தத்துவ மரபுகள் ஏற்கனவே நம்ம அந்த பல முந்தைய உரையாடல்கள் நம்ம பார்த்தோம். இது ஆகாயத்தையே பிரம்மனாக சொல்லுவது, சூரியனையே பிரம்மனாக சொல்லுவது, அதே போல திசைகளையே பிரம்மனாக அடையாளப்படுத்துவது, இந்த போக்குகள் ஆரம்ப கால வேத மரபுகளுக்குள்ளாக கிடந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் அதே போல அந்த வரலாற்று ரீதியாக கொஞ்சம் இன்னும் முன்னாடி வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மம் என்பதை ஆகாயமாகவோ திசைகளாகவோ சூரியனாகவோ சுட்டாமல், அதுடைய இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பின்னாக அது என்ன வருது அப்படின்னு சொன்னா, உச்சகட்டமா இதுவல்ல அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை விளக்குகிற ஒரு போக்கை நம்ம பார்க்க முடியும். இதனுடைய உச்சகட்டம் என்பது நம்ம சங்கராச்சாரியார்ட்ட கிடக்கிற ஒரு விஷயம். இந்த பாதராயனா எழுதிய பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் எழுதிய இந்த உபநிடதங்களை விளக்கிய இந்த சங்கராச்சாரியார்கிட்ட இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். பிரம்மத்தை இது இல்ல, இது உடலா இல்லை, அது ஆன்மாவா இல்லை, அது மனமா இல்லை, அது இந்திரியமா, பிரம்மன் என்பது இந்திரியமா இல்லை, பிரம்மன் என்பது ஆகாயமா இல்லை, பிரம்மன் என்பது சூரியனா இல்லை, இப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி கடைசியில என்னத்தை தாண்டா சொல்ல வர்ற, இது தாண்டா அப்ப இது இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கிட்டு போற ஒரு விஷயம். சூன்யமாக எல்லாத்தையும் பார்க்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு மரபு. இதற்கு எதிர்நிலையில என்ன அப்படின்னு சொன்னா, இத்தி மார்க்கம் அப்படின்றது. இத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் அது, தட் இஸ் தட் அப்படின்னு சொல்ற இதுக்கான இடம் உபனிஷத்திலே கடந்தாலும், ஆனா இந்த நேர்த்தி மார்க்கம் சொல்றதுதான் பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய வரவேற்கத்தக்க அல்லது அதுதான் உச்சகட்ட தத்துவ வரலாறாக அறியப்படுகின்ற ஒரு விஷயமாக இன்று இந்தியாவில் கிடக்கிறது. அப்ப நேர்த்தி மார்க்கம் ஒரு புறம், இத்தி மார்க்கத்துல என்ன அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பக்தி மரபு, அப்புறம் இந்த தாய் தெய்வ, இந்த நம்ம நாட்டார் வழக்கு, இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பெரும்பாலும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, கடவுளை புலன் உணர்வுகளால அறிய முடியாவிட்டாலும், ஏன்னா புலன் உணர்வுகளால் அறியப்படுகின்ற பொருட்கள் மூலமாக கடவுளை அடைய முடியும், கடவுளை அறிய முடியும் அப்படின்னு சொல்றது. என்ன இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் கடவுளை பார்ப்பது, கடவுள் எல்லார்ட்டையும் இருக்காரு, எல்லா பொருள்கள்லயும் இருக்குது, இதுலயும் இருக்காரு கடவுள், அதுலயும் இருக்காரு அப்படின்னு சொல்லி இது இன்னொரு புறமாக விளக்குகின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஆக ஒரு புறம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது இல்லைன்னு சொல்லிட்டு போற ஒரு பக்க கூட்டம், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான், இதுலயும் இருக்காரு, அதுலயும் இருக்காரு, தூண்லயும் இருக்காரு, துரும்புலயும் இருக்காரு அப்படின்றது, என்ன செடியிலயும் இருக்காரு, கொடியிலயும் இருக்காரு, மனுஷன்லயும் இருக்காரு அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த மாதிரியான 2 விஷயங்கள்
வருகிற ஒரு விஷயங்கள். அப்ப இதி மார்க்கம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளேயே இன்னொன்னு முக்கியமா இடம்பெறுற ஒரு விஷயம் என்னன்னா, பன்மைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றது. இது வந்து சூன்யம் என்ற ஒற்றைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றது நேத்தி மார்க்கம். இப்ப இந்த 2 தளங்களும் எங்க இருந்து உருவாகிறது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இந்த ஆரிய நாகரீகத்திலிருந்து அந்த பண்பாட்டு விஷயங்கள் என்ன, அந்த பொருளாதார அடிப்படைகள், இந்த விஷயங்கள்ல இருந்து இந்த நேத்தி மார்க்கம் ஒரு பக்கம் உருவாவதையும், மறுபக்கம் இந்த இத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றத வந்து இந்த நிலத்தோடு, தாய் தெய்வ வழிபாடோடு என்ன, நிலத்தையே வந்து தாயாக உருவகிப்பது அப்படின்னு சொல்றது, ஒரு பெண்ணாக உருவகித்து என்ன செழிப்போடு வளமையோடு என்ன அவைகளை வந்து பார்ப்பது அப்படின்னு சொல்றது, ஒன்றிலிருந்து பலவாக வந்து உயிர்கள் முளைக்கின்றன அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இத்தி மார்க்கத்துல நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த 2 விதமான விஷயங்களை, 2 விதமான இந்த தத்துவ போக்குகளை இந்த நேத்தி மார்க்கமும் இதி மார்க்கமும், நேத்தி மார்க்கத்தை வந்து நம்ம ஆரிய இந்த பண்பாட்டோடு ஆரிய தத்துவ சிந்தனை மரபோடு ஒப்பிட்டுக் கொள்ளலாம். இன்னொரு பக்கத்துல இதி மார்க்கம் அப்படின்னு சொல்றத வந்து சிந்து சமவெளி நாகரீக அந்த காலகட்டத்திலிருந்து தொடங்கி விவசாயம் சார்ந்த இந்த மக்களிடையில இந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் எப்படி பெண் தெய்வ வழிபாடு என்பது உருவானது, பெண் தெய்வ வழிபாடு இருக்கும் பொழுது அவைகள் வந்து எப்படி பன்மைத்தன்மை கொண்டவைகளாக உலகத்தின் பொருட்கள், இந்த பூமியினுடைய எல்லா இயற்கை பொருட்கள் இவைகள் எல்லாமே வந்து ஒரு பன்மைத்தன்மை கொண்டவையாக இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியும். ஆக இந்த 2 விஷயங்களையுமே வந்து இந்த ஒரு புறம் சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்து இன்னொன்று ஒரு விஷயத்தையும், ஆரிய நாகரிகத்திலிருந்து இன்னொன்றையும் நம்ம வந்து இந்த 2 விஷயங்களாக நம்ம புரிய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம இதை பார்க்க முடியும். இதைத்தான் வந்து முத்துமோகன் சாரும் இந்த இந்தியம் அப்படின்னு சொல்றத ஏகம் அநேகம் அப்படின்னு சொல்ற ஒரு விளக்கமாக, ஒரு புறம் சிந்து சமவெளி, இன்னொரு புறம் ஆரிய நாகரிகம் அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து இதை விரித்து கொண்டு வருவதை இதை நாம் பார்க்க முடியும். ஒன்று நேத்தி மார்க்கமாகவும் மற்றொன்று இத்தி மார்க்கமாகவும் இவைகள் வந்து தத்துவ புலன்கள்ல வந்து செயல்பட்டு வந்துள்ளன அப்படின்னு சொல்றத ரொம்ப ரொம்ப கூர்மையாக அடையாளப்படுத்துவதை இதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். சரி, அடுத்த இடத்துக்கு வரும் பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை முத்துமோகன் சார் பேசுறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, யஜ்ஞங்களுக்கும் வழமை சடங்குகளுக்கும் உள்ள இந்த இருமை என்ன, யஜ்ஞங்கள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து யஜ்ஞங்கள் எங்க இருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதுக்கு வந்து ரிக்வேதத்துல இருந்து நிறைய கூறுகள்லாம் நிறைய கிடக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா யஜ்ஞங்கள்ல இருந்துதான் வந்து நம்ம புருஷ சுத்தம், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, ருக்வேதத்தினுடைய அந்த 10வது மண்டலம் என்ன புருஷ சுத்தம் அப்படின்னு சொல்றதுல என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, புருஷ சுத்தம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, ஒரு புருஷன் என்ற ஒரு மகா பெரிய ஒரு என்ன ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் வந்து பலி கொடுத்தது. இந்த பலியிலிருந்து தான் வந்து உலகத்தினுடைய பொருட்கள் அனைத்தும் உருவானது. இந்த உலகத்தின் இன்று இருக்கின்ற பல்வேறு சமூகங்களுமே வந்து அந்த பலியிலிருந்து தான் உருவானதுன அப்படின்னு சொல்ற மாதிரியான விளக்கத்தை வந்து ரிக்வேதத்தினுடைய புருஷ சுத்தம் என்பது கொடுக்கும். என்ன, அப்ப இத வந்து எப்படி விளக்குறாங்க, இது வந்து யஜ்ஞங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான தன்மையை, யஜ்ஞங்கள்ல இருந்துதான் இந்த உலகமே உருவாகிறது, இந்த யஜ்ஞங்கள்ல இருந்து தான் இந்த சமூகத்தினுடைய குழுக்களும் கூறுகளும் உருவாகின்றன அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம கொடுப்பதை, யஜ்ஞத்தை முக்கியத்துவப்படுத்ததை நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த யஜ்ஞத்துக்கு வந்து எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்றது இன்னொரு அடுத்த முக்கியமான பகுதி. என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் நெருப்பு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அக்னி என்பது அவருடைய கடவுளாக கூட உண்டு. இந்த நெருப்பு என்பது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நெருப்பு இல்லாம யஜ்ஞங்களை வந்து பண்ண முடியாது. ஆனா இதுக்கு எதிர்நிலையில நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வளமை சடங்குகள் எல்லாம் பாக்குறது போது என்ன இருக்குன்னா, நம்ம இன்னைக்கும் கூட பார்க்கலாம், என்ன இந்த முளைப்பாரி எடுக்கிறது அப்படின்னு சொல்றது, என்ன இந்த பொங்கல் வைக்கிறது அப்படின்னு சொல்றது, இவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லை, இவைகள் எல்லாமே என்ன இருக்குன்னா இந்த விவசாய சமூகத்தினுடைய
நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு சேர்ந்த இந்த சடங்குகளாக இவைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்க ஆரிய மரபு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும் பொழுது இவைகள் வந்து யஜ்ஞங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த விஷயங்களாக நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப யஜ்ஞங்கள் கொடுக்கிற இந்த முக்கியத்துவம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா நெருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. சரி, இந்த நாடோடி மக்கள் வந்து நெருப்பை எப்படி வந்து கொண்டு சென்றாங்க, எப்படி வந்து அவர்களை நெருப்பை பாதுகாத்தார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றவன் வந்து எந்த இடத்துல போய் எப்படி, நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற தீப்பெட்டியோ இன்னைக்கு இருக்கிற இந்த தொழில் நுட்ப வளர்ச்சியோ எதுவுமே இல்லாத நேரத்துல எப்படி வந்து ஒரு குளிருக்குள்ள போகும் பொழுது எப்படி வந்து இந்த நெருப்பை வந்து உருவாக்குறான். ஏன்னா இந்த நெருப்பு வந்து எப்படி வந்து ஆரிய இனக்குழு மக்கள் ஒரு பிறப்பு இறப்பு அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளுக்கு உள்ளாக வரும் பொழுது இந்த நெருப்பை உருவாக்கி அந்த நெருப்பை சாட்சியாக வைத்து பிற அவருடைய வாழ்க்கை முறைகளையே உருவாக்குகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அக்னி என்பது சாட்சி அப்படின்னு சொல்றது என்ன, இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த ஆரிய சடங்குகளோ ஆரிய அந்த யஜ்ஞங்களோடு தொடர்பு கொண்ட விஷயங்களாக நம்ம இன்னைக்கும் பார்க்க முடிகிறது. என்ன அப்பன்னா இதுக்கு முத்துமன் சார் கொடுக்கிற ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை நீங்க நம்ம வந்து அம்பேத்கருடைய காஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்ற அந்த இடத்துலயும் இந்த விளக்கத்தை நம்ம பார்க்க முடியும். ஏறக்குறைய இந்த முத்துமோகன் சார் வந்து அம்பேத்கருடைய அந்த கதவடைக்கப்பட்ட சமூகம், முதல்ல கதவடைத்த சமூகம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் பேசுறத இதை வந்து பொருள் முதல்வாத ரீதியாக இதை எப்படி வந்து கதவடைச்சாங்க அப்படின்னு சொல்றதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விளக்கமாக இந்த இடத்துல முத்துமோகன் சாருடைய இந்த விஷயத்தை, இந்த விளக்கத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு புரிபடுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எழுத்து இல்லாத ஒரு சூழல்ல வந்து இந்த யஜ்ஞங்கள்ல பேசப்படுகிற இந்த மந்திரங்களை எல்லாமே வந்து மனனம் செய்து கொள்வது, ஏன்னா மனப்பாடம் செய்து வச்சு அந்த மந்திர சடங்குகளை வந்து தேவைப்படும் பொழுது உபயோகிக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து எழுத்துகள் இல்லாத சூழ்நிலையில வந்து இது இருந்திருக்கிறது. ஏன்னா இது நம்மளுக்கு வரலாற்று ரீதியாக தெரிந்த ஒரு விஷயம்தான். என்ன அப்படி எழுத்து இல்லாத சூழல்ல மனப்பாடம் செய்து எல்லா மந்திர சடங்குகளையும் வந்து நம்ம வைத்திருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் இந்த மந்திர சடங்குகளை மட்டும் வைத்திருந்தா போதாது, நெருப்பை வந்து வளர்க்க தெரியணும், நெருப்பை வந்து பாதுகாக்க தெரியணும், அதுக்கப்புறம் இந்த சடங்கு மந்திரங்களை எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இவைகள் எல்லாம் தெரியணும். அப்ப இந்த விஷயங்களுக்காகவே ஒரு வேலை பிரிவினையை தங்களுக்குள்ளாகவே ஆரியர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். என்ன இந்த இடத்துல இருந்துதான் இந்த ஒரு சமூகம் என்பது தன்னை கதவடைத்துக் கொண்டது. என்ன இதிலிருந்து வந்த இந்த ஒரு சமூகம் தான் இந்த புரோகித சமூகம். இந்த தன்னை வந்து தற்காத்துக் கொள்வதற்காகவும் அல்லது இனக்குழு அதனுடைய அமைப்பின் ஊடாக இந்த சமூகத்தை ரொம்ப வந்து போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த சமூகத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். இது வந்து ஒரு காலகட்டத்துல வந்து தன்னையே வந்து கதவடைத்துக் கொள்கிறது. இது தன்னை புனிதமாக கருதி கொள்கிறது. என்ன புனிதம் என்ற ஒரு கருத்து இந்த குழுக்களின் மீது ஏற்றப்படுகிறது, இந்த குழுவின் மீது ஏற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி யஜ்ஞங்களுக்கும் இந்த சாதிக்கும் இடையிலான இல்ல வர்ண உருவாக்கம், சாதியும் கூட எடுக்க வேண்டாம், வர்ண உருவாக்கத்துக்கும் இடையிலான இந்த தொடர்பை ஒரு மெட்டீரியலிஸ்ட் ரீதியாக, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிஸ்ட் விஷயமாக எப்படி இதை புரிந்து கொள்வது என்பதை முத்துமோகன் சார் இந்த இடத்துல விளக்குவதை நாம் பார்க்க முடியும். ஆக யஜ்ஞங்களுக்கும் சாதிக்கும் ஒரு மிக முக்கியமான நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அப்படின்றது. இந்த யஜ்ஞங்கள் யாருடைய யஜ்ஞங்கள் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஆரிய நாடோடி இனக்குழுக்களினுடைய வாழ்க்கை முறையில் இணைந்த ஒரு விஷயம் இந்த யஜ்ஞங்கள். சரிங்களா? அப்ப இந்த யஜ்ஞங்களுக்கும் இந்த வேத நாகரீக அப்படின்னு சொல்ற இந்த மரபுக்கும் இடையிலான ஒரு நெருக்கம் இந்த இடத்திலிருந்து தான் முதலாக இந்த வர்ண உருவாக்கம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு நடக்கிறது அப்படிங்கிறத புரிய முடியும். இதை வந்து அம்பேத்கரும் வந்து இதை அற்புதமாக அதை விளக்கி இருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து எப்படி வந்து வர்ணம் சாதி என்பது இந்திய சமூகத்திலே உருவானது அப்படின்னு சொல்றதுக்கான விளக்கமாக அவருடைய 1916 எழுதிய கட்டுரையில் நம்ம வாசிக்கும் பொழுது என்ன அப்படி இருக்கும்னா, ஒரு சமூகம் வந்து தன்னையே வந்து புனிதமாக கருதி கொண்டு தன்னை கதவடைத்துக் கொண்டது அப்படின்னு சொல்றது. ஆனா அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா,
ஏன் கதவடைத்தது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ரொம்ப தெளிவான விளக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம். என்ன அதுல வந்து ரொம்ப அதிகமா அதுல பேசல, அம்பேத்கர் வந்து அதுல பேசல. ஆனா பின்னால வர்ற விஷயங்கள்ல வந்து இத கதவடைப்பு எப்படி நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கான நிறைய விஷயங்களை அம்பேத்கர் பேசுவார். பின்னால வர்ற அவருடைய ஒர்க்குகள்ல நம்ம பார்க்க முடியும், படைப்புகள்ல அதை பார்க்க முடியும். ஆனால் இதற்கு வந்து முத்துமன் சார் கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, யஜ்யத்தை பாதுகாப்பது, நெருப்பை பாதுகாப்பது, மந்திர சடங்குகளை மனனம் செய்து வைத்துக் கொள்வது, இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம், அந்த ஆரிய இனக்குழுக்களுக்கு இடையிலாக உருவாக்கப்பட்ட இந்த கூட்டம் தன்னை ஒரு சூழ்நிலையில் கதவடைத்துக் கொண்டு விட்டது. பிற மனிதர்களை வெவ்வேறு குழுக்களாக வேலை பிரிவினை என உருவாக்கியது அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல வந்து இது வேலை பிரிவினை மட்டும் அல்ல, இந்திய சமூகத்தை பொறுத்த மட்டும் ஏன்னா வேலையாளர்களின் அப்படின்னு சொல்லி நம்ம இதை நாம புரியும். சரி, இப்ப இவ்வளவு தூரம் நம்ம என்ன ஒரு வேத மரபு, வேத நாகரிகம், வேத அப்படின்னு சொல்றது சிந்து சமவெளி நாகரிகம், இந்த இடத்துல இருந்து எப்படி தத்துவார்த்த ரீதியாக இங்க சாதியம் என்பது வளர்கிறது. இவர்களுக்குள்ளாக இருந்த இந்த தத்துவ போக்குகள், இத்தி மார்க்கம், நேத்தி மார்க்கம் என்று ஆரிய சமூகம், இத்தி மார்க்கம் என்கின்ற இந்த நிலத்தோடு சம்பந்தப்பட்ட மக்களினுடைய சமூகத்தினுடைய இந்த தத்துவ போக்கு அப்படின்னு சொல்றது. இவைகளிலிருந்து யஜ்ஞம் ஒரு புறம், இன்னொரு புறம் வளமை சடங்குகள் என்பவை இன்னொரு புறம். இந்த யஜ்ஞத்திற்கும் சாதியத்திற்கும் இடையிலான தொடர்பு. இந்த வளமை சடங்குகளுக்குள்ளாக வந்து சாதியம் வந்து பின்னால வந்து நுழைகிற ஒரு விஷயமும், பின்னால நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் வந்து இந்த சாதியத்திற்கான ஆரம்ப காலகட்டத்தை, ஆரம்ப தொடக்கத்தை யஜ்ஞங்களிலிருந்து நம்ம புரிய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். சரி, இது ஒரு சாதி, ஒரு வர்க்கம் வந்து, ஒரு வர்ணம் என்பது தன்னை கதவடைத்துக் கொண்டது அப்படின்னு சொன்னா, பிற வர்ணங்கள் வந்து எவ்வாறு உருவாயின அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதில் தான் அடுத்த ஒரு இன்னொரு நகர்வு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பகுப்பும் வரிசைப்படுத்தலும், படிநிலை வரிசைப்படுத்தலும் எவ்வாறு இந்த வேத தத்துவ மரபுகளுக்குள்ளாக எவ்வாறு தொடர்ந்து இயங்கி வந்து கொண்டே இருந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றதையும் வந்து முத்துமோகன் சார் அதை விளக்குவதை நாம் பார்க்க முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம குறிப்பாக 4ஆக 5ஆக எல்லாத்தையும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அப்ப பிரிக்கிறதோட நின்றுட்டாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல, பிரிக்கிற விஷயத்தை வந்து அதை திரும்ப வந்து படிநிலையாக வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். பிராமணர் நம்ம வர்ணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் 4. இந்த 4ஐயும் என்ன பிரிச்சு வச்சுட்டானே, ஈக்குவலா ட்ரீட் பண்ணானா அப்படின்னு சொன்னா இல்ல, அதுக்குள்ள படிநிலையை உருவாக்குறது. ஒன்ன வந்து உயர்த்தி இன்னொன்னு வந்து தாழ்த்தி இதை உருவாக்குறது. அதே போல ஆசிரம தர்மங்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஏன்னா பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்நியாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சந்நியாசம் தான் வந்து உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றதாக என்ன வேத மரபுகள் ஒண்ணு சொல்லும். என்ன ஆனால் அதே நேரத்துல மனுவுக்கு வரும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, மனு என்ன சொல்லுவாங்கன்னா, கிரகஸ்தம் தான் முக்கியமான, மற்ற எல்லா வர்ணங்கள், எல்லா ஆசிரமங்கள்லயும் முக்கியமானது வந்து கிரகஸ்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுறதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன் கிரகஸ்தத்தை முக்கியத்துவப்படுத்தினா, ஏன் சன்னியாசத்தை வந்து வெறுத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு, மனுவையும் நம்ம அர்த்த சாஸ்திரத்தையும் கொஞ்சம் முடிச்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அர்த்த சாஸ்திரத்திலயும் வந்து சன்னியாசத்துக்கு போறவனை வந்து விலக்கி வைக்கிறது அல்லது ஊருக்குள்ள வந்து அலோ பண்ணாத அப்படின்னு சொல்றது, ஏன்னா அதனால மக்கள் வந்து ஒரு மாதிரி என்ன பொருளாதார உற்பத்தியில ஈடுபடாம அவன் வந்து பொருளாதார உற்பத்திகளுக்கு வெளியே வந்து போயிடுவான் அவன். அதனால வந்து அரசனுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாம போயிடும், அரசை வந்து நிர்வகிப்பது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கௌடில்யன் வந்து அதை விளக்குறது. இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, மனு அதை என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த கிரகஸ்தம் அப்படின்னு சொல்றது இல்லைன்னா உற்பத்தி, பொருளாதார உற்பத்தி நின்று போயிடும். பொருளாதார உற்பத்தி நின்று போயிடுச்சுன்னா இங்க பார்ப்பனியத்தை பாதுகாக்க முடியாது. பார்ப்பனியத்துக்கு யஜ்ஞங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவது வந்து பொருளாதார உற்பத்தி நடக்கும் பொழுதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் வந்து கிரகஸ்தத்தை விளக்குறது அப்படின்னு சொல்றது. ஆக இவைகள் எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைஞ்சு இந்த பகுப்பு, இந்த வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றது வந்து தொடர்ந்து இங்க இந்திய சமூகத்துக்குள்ள, இந்திய தத்துவ மரபுகளுக்குள்ள தொடர்ந்து இயங்கி வந்து கொண்டே இருக்கிறது, இந்த வேத மரபுகளுக்குள்ள. என்ன அதே போல இன்னும் இந்த இவன் சங்கராச்சாரியார் வந்து இந்த தூக்க நிலை, இந்த மாய நிலையை வந்து விளக்குறது. அன்னமய கோஷம், அந்த கோஷம், இந்த கோஷம் சொல்லி ஒரு 5 கோஷத்தை வெளிப்படுத்தி கடைசியில வந்து அந்த டாப்ல இருக்கிறது தான் டாப், உயர்ந்தது. அன்னம்
அன்னம் சொல்றது உணவு சார்ந்த அந்த டிசையர் என்பது ரொம்ப தாழ்வானது அப்படின்னு சொல்லி விளக்குறது. இப்படி எல்லாத்தையுமே கடைசியில ஒவ்வொன்னா பிரிச்சு வாழ்க்கையினுடைய பலவிதமான அங்கங்களை ஒவ்வொன்றாக தனித்தனியாக ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக பிரித்து, அந்த பிரித்த விஷயங்களை தொடர்ந்து படிநிலைப்படுத்தி இந்த மாதிரியான விளக்கங்களை கொடுத்ததுதான் இந்த இந்த வேத மரபு அல்லது இந்த வேத நாகரீகம் அப்படின்னு அறியப்படுகிற இந்த விஷயங்கள். இவைகள் எப்படி உருவாகி எப்படி தத்துவ ரீதியாக சாதியமாக எப்படி இந்திய சூழல்ல நிறுவப்பட்டது, வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கான பகுதியாகத்தான் இந்த பகுதியை நம்ம முத்துமோகன் சார் அமைத்திருக்கிறாங்க. இந்த பகுதியில உள்ள முக்கியமான விஷயங்களும் இதுதான். அடுத்த பகுதியில நம்ம தொடர்ந்து இது எப்படி தொடர்ந்து இன்னும் அதிகமாக தத்துவபூர்வமாக தத்துவார்த்த ரீதியாக எவ்வாறு இவைகள் எல்லாமே நிலை பெறுகின்றன அப்படின்னு சொல்ற விஷயத்த அடுத்த உரையாடல் இதோடு இந்த விஷயம் நிறுத்திக் தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி தோழர்களே. நன்றி டெரன்ஸ் அவர்களே. ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த தலைப்புக்கான அந்த சப்ஜெக்ட்ல கொடுத்துருக்குறீங்க. ஏகம், அநேகம், சாதியம். அந்த ஏகம் என்கின்றது எப்படி ஆரியருடைய அந்த பொருளாதார பின்னணியில் அவங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து அது புறப்பட்டு பிறகு தன்னை அது கட்டமைத்துக் கொள்வதற்கான உத்திகளை எல்லாம் உருவாக்குனது. அதற்கு எதிரான இருக்கக்கூடிய அந்த அநேகவாதம் என்கின்ற அந்த விஷயங்கள் எப்படி அதுவும் அன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பண்பாட்டு விஷயங்கள், பொருளாதார அடிப்படைகள், இவைகள் அடிப்படையில் அவைகள் உருவானது என்பதையும், அதற்கு பிறகு சாதியம் என்பது எப்படி உருவாக்கப்பட்டது என்பதையெல்லாம் ரொம்ப அருமையான முறையில் சரி அம்பேத்கர் இதை பற்றியான விளக்கங்களை கொடுப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அந்த கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் காஸ்ட் இன் இந்தியா என்கின்ற அந்த பற்றியான உரையினுடைய துவக்கத்தில் குறிப்பிட்டதாக சொல்லுவாங்க. அது எனது உள்ளத்தை காட்டிலும் நுட்பமான உள்ளங்கொண்டோரும், எனது பேனாவை காட்டிலும் திறன் வாய்ந்த பேனாவை கொண்டோரும் சாதி எனும் மர்மத்தை அவிழ்ப்பதற்கு கடுமையாக முயன்றிருக்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று வரை இது விளங்கி கொள்ளப்படாதாகவே உள்ளது அப்படின்னு முன்னுரையில் கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அதை முத்துமோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த நூல்களில் அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதான். அவர் இதுல நம்ம நிறைய ஆழமாக விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கு. அந்த சமண பௌத்த மதங்கள், இந்தியாவினுடைய பல்வேறு வகையான சார்வாகம் போன்ற மதங்கள், இவையெல்லாம் ஏன் தோன்றுவதற்கான காரணம் அப்படிங்கிறதும், அதையெல்லாம் அதை முறியடித்து மீண்டும் மீண்டும் அதை நிலைநாட்டிக் கொள்ளக்கூடிய முறையில சங்கரர் போன்றவர்கள்லாம் அதை அதற்கு புத்துயிர் ஊட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும், இன்னைக்கும் அது அந்த பக்தி இயக்கம் அப்படிங்கிறது பலதெல்லாம் இருந்தாலும் கூட அதுல ஆரியம் பார்ப்பனியம் தலைத்து கொண்டிருப்பது, இவற்றையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல பெரியார் போன்றவங்களுடைய இயக்கங்கள், அம்பேத்கர் போன்ற அவருடைய சாதி எதிர்ப்புக்கான, சாதி ஒழிப்புக்கான அவருடைய கருத்து போராட்டம், செயல்முறை போராட்டம், சட்ட ரீதியான போராட்டம், இவைகள்லாம் நடந்தாலும் கூட இது இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்துல பாடத்திட்டத்துல மனுநீதி, சனாதனம் இவைகளை எல்லாம் சட்டபூர்வமாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க, பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா எந்த அளவிற்கு இது ஒரு சீரியஸா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்.
இத்தனைக்கே ஒரு அரசியல் ரீதியான ஒரு பலம் கொண்டிருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ சார்பான இந்த ஆட்சியானது எந்த வகையிலும் இந்த கோட்பாடுகளை எல்லாம் நிலைநிறுத்துவதற்காக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கி கொண்டு நாம் எதிர்வினையாற்ற வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆகவே இந்த புனிதர்களாக தங்களை காட்டி கொண்டு கட்டமைத்து கொண்டவர்கள், மற்றவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு பல்வேறு வகையான புதிய புதிய உத்திகளை பயன்படுத்தி கொண்டு இன்னும் அதுக்கு உயிர்விட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த ஏகம் அநேகம் சாதியம் என்கின்ற அந்த உரையில் நாம எந்த அளவிற்கு ஒரு ஒரு நீண்ட ஒரு போராட்டம் இது நம்ம இந்திய வரலாற்றிலே நடந்து கொண்டிருக்கிறது. சிந்து சமவெளி காலத்திலிருந்து துவங்கிய அந்த இது தொடர்ந்து சமணம், பௌத்தம், பல்வேறு தத்துவ எதிர்வுகள், அதற்கு பிறகு பக்தி இயக்கம், அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய பல இந்தியாவில் ஆட்சிக்கு வந்த இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், அவங்களுடைய எதிர்வினைகள், இவைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கும் அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில அந்த சாதியத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக நாம் நம்முடைய இயக்கத்தை நடத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். இது பொருளாதார கட்டமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து போராடுகின்ற போது பண்பாட்டுத்துறையில அதுல சாதி அமைப்பு போன்றவை, மத நம்பிக்கைகள், இவைகள் எவ்வளவு ஒரு பெரிய அளவிற்கு சேதாரத்தை உண்டாக்கி நமக்கு தடைக்கல்லாக இருக்கின்ற பொழுது இவைகளை இணைத்து கொண்டு நாம் செயல்படக்கூடிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். ஆக இந்த நேரத்தில் ஒரு அருமையான அந்த கருத்துக்களை இந்த நேரத்தில் டெரன்ஸ் அவர்கள், முத்துமோகன் அவருடைய ஆழமான நுட்பமான ஆய்வின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூலினுடைய ஒரு பகுதியை நமக்கு கொடுத்திருக்காரு. இதன் மேலான தங்களுடைய கருத்துக்கள் அல்லது விளக்கங்களை தோழர்கள் கேட்கலாம் அப்படின்னு தெரிவித்துக் பேசுறோம். தோழர்களே, ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு டாபிக் இது. ரொம்ப உன்னிப்பா கவனித்தால்தான் அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு அப்டிராக்ட் போல் தோன்றக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் கூட அதை இயன்ற வரை தெளிவாகவே எடுத்து சொன்னாங்க நம்ம டெரன்ஸ் அவர்கள். அதில் நேர்த்தி மார்க்கம், யுக்தி மார்க்கம்ங்கிறதான் 2 அடிப்படையான சிந்தனை போக்குகளாக இருக்குங்கிறது தெரியுது. இதில் இருந்தால் நம்முடைய இந்திய தத்துவம் பரிமளிக்கிறது அப்படிங்கிற ஒரு குறிப்போட இன்னைக்கு உரை முடிஞ்சிருக்கு. இதுல அதை ஏற்றுக்க முடியுது. நேர்த்தி மார்க்கம் எப்படி ஏகமாகவும், யுக்தி மார்க்கம் எப்படி அநேகமாகவும் இருக்கிறது என்கிற அந்த செய்தி ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சுது. அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதை சொல்லும் பொழுது அதை மறுபடியும் கொஞ்சம் விரிச்சு சொல்லும் பொழுது நேர்த்தி மார்க்கத்தினுடைய அதுக்கும் மற்ற யுக்தி மார்க்கத்தில் உள்ள முறைக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி சுட்டி காட்டும் பொழுது ஒன்று யங்ஜம் சார்ந்த செயல்பாடுகள், இன்னொன்று வளமை சடங்குகள் சார்ந்த செயல்பாடுகள் அப்படிங்கிற சொன்னதும் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா என்ன புரிஞ்சு கொள்ள முடியலன்னா, யங்ஜம் அப்படிங்கிற அந்த நேர்த்தி மார்க்கத்துல இருந்து சாதிகள் உருவானதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சொன்னார். அது எப்படின்னு புரியல எனக்கு. அது புரிஞ்சுக்க முடியல. எனக்கு சொல்லப்பட்டது இதுவரை என்னவென்றால், பல்வேறு வர்ணங்களிலிருந்து சாதி வந்ததா, உழைப்பு பிரிவிலிருந்து சாதி வந்ததா என்கிற கேள்வியெல்லாம் அம்பேத்கர் ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பார்த்துட்டு அது திட்டவட்டமா இப்படித்தாங்கிறது சொல்லல அப்படிங்கிறத நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ரமணி கூட அந்த கருத்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வேற ஒரு கான்டெக்ட்ல எடுத்து சொன்னாரு. எப்படி உருவான விதம் இது அப்படின்னு சொல்லல, அம்பேத்கர் கூட கண்டுபிடிக்க முடியவில்லைங்கிறதுதான் தெரியப்பட்ட நான் நம்பிக்கொண்டிருக்கிற செய்தி இது நாள் வரை. ஆனா நீங்க அந்த யக்ஜம் அங்க அந்த சிந்தனை போக்கு அல்லது அந்த நடைமுறை சார்ந்தது
சாதிகள் உருவானதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. அது கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது. இதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. ராஜபாளையத்திலிருந்து சிவசுப்ரமணியன் பேசலாமா தோழர்? பேசுங்க தோழர், பேசுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏகம், அநேகம், நேர்த்தி மார்க்கம், யுக்தி மார்க்கம் எப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெரியாத செய்திகள். இவற்றை இன்னைக்கு அழகாக விளக்கிய பேராசிரியர் திரு டெரன் சாமுவேல் அவர்களுக்கு முதலில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொருளாளர் திரு ரமணி அவர்கள் முருக வழிபாடு பற்றி முதல்ல சொன்னாங்க. அது பற்றி ஒண்ணுதான் சொல்லணும். இன்றைய அரசியலில் பெரியாருக்கு இடமில்லை. காரணம், ஓட்டுக்காக அரசே பகுத்தறிவை சற்று ஒதுக்கி வைத்து விட்டது அப்படின்னே தான் நினைக்கிறேன். அடுத்து, புராணங்கள் அப்படின்னாலே ஆரியர்கள் நல்லவர்களாகவும் தமிழர்கள் கெட்டவர்களாகவும் சித்தரிக்கக்கூடிய ஒரு கதை. பொதுவாக கம்பராமாயணத்தை தெரியும். ராமன் நல்லவனாகவும் ராவணன் கெட்டவனாகவும் சித்தரிக்கக்கூடிய கதை. அடுத்து, சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று ஆய்வுப்படி நிரூபிக்கப்பட்டவுடன் அவங்க இப்போ வேற மாதிரி இப்ப திசை திருப்புறாங்க. சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு விண்ணியல், அதாவது வானவியல் அறிவில் தமிழர்கள் ரொம்ப மேலோங்கி இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுறேன். தை மாசம் ஆண்டின் முதல் நாள் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன். சூரியன் பூமத்திய ரேகை நடுவில் மத்தியில இருக்குது தை மாசம் 1ஆம் தேதி. பிறகு கடகரேகை மகர ரேகைக்கு போய் வர்றதுக்கு 6 மாசம் 12. அதை கணக்கிட்டு தமிழன் தை மாதம் 1ஆம் தேதி அதான் தமிழ் வருட பிறப்பு என்று வைத்திருக்கிறார். எல்லாம் வானவியல் அறிவார்ந்த செயலாகும். அடுத்து, அக்னி பகவான், அக்னி அப்படிங்கிறது, அதாவது ஐம்பூதங்களையும் தமிழர்கள் இயற்கையை வழிபட்டவர்கள் தமிழர்கள். திரு இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் அப்படின்னே சொல்லுவார். அது அக்னி அதாவது நெருப்பை தமிழர்கள் நல்லவற்றிற்கு பயன்படுத்தினார்கள். ஆனா ஆரியர்கள் பாருங்க, கார்த்திகை தீபம்னு எவ்வளவோ நெய்ய வீணாக்குறாங்க. பயன்படுத்தணும் வீணாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப அதை இது பண்ணணும். அடுத்து, அதைத்தான் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லலாம். கதவடைத்தல் அப்படிங்கிறது, அந்தணர் முதல்ல கதவடைக்காங்க. அந்தணரை பார்த்து அரசர், அதாவது அவங்க வாரிசு அரசை ஆள வேண்டும், அரசாட்சி புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2வது கதவடை. அவங்க 2 பேரை பார்த்து வைசியரை பார்த்து வேளாளர் கதவடைக்கல, ஆட்டோமேட்டிக்கா கதவு அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். உணவை உற்பத்தி செய்பவன் தாழ்ந்தவன் என்றால் அந்த உணவை ஏன் உண்ணுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்து, எனக்கு 2 சந்தேகம், அதை மட்டும் பேராசிரியர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஏகம், அநேகம். ஏகம் பூமி, அந்த பூமியில உள்ள உயிரினங்கள், அது உயர்திணையா இருக்கலாம், ஐதிணையா இருக்கலாம், அவை அநேகம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அப்புறம் அடுத்து ஏகம் தாய், தாயினுடைய பிள்ளைகள் அநேகம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிங்கும்போது எல்லாமே பிரிஞ்சிரும்ல. இப்ப பசுமாடு ஏகம், கன்றுக்குட்டிகள் அநேகம் அப்படின்னு மாறும் இல்ல. அது மட்டும் கொஞ்சம் சந்தேகம். அப்படி பார்த்தா ஏகம் அதிகமா இருக்கும், அநேகமும் இதாகும். பூமி மட்டும் ஏகம் ஆகாது அப்படின்னுங்கிறது ஒரு சந்தேகம். அடுத்து, சாதியமும் அநேகம் சார்ந்தது தானே? சாதியம் அநேக அது ஒரு கேள்வி.
இதற்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்கி சொன்னால் மிக நன்றாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. நாக்பூர்ல இருந்து பேசலாமா தோழர்? பேசுங்க தோழர். வணக்கம் தோழர். நான் இப்போ நாக்பூர்ல இருக்க தற்சமயம் இருக்கேன். நான் இதுக்கு முந்தைய மதுரை கலைஞர் பெருமன்றத்தில் இருந்ததுனால முத்துமோகன் ஆசிரியர் முத்துமோகன் பல்கலைக்கழகத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கும் எனக்கு தொடர்பு நல்ல பழக்கம். இன்னைக்கு டெரன்ஸ் அவர்கள் ஆற்றிய உரை மிகவும் நன்றாக இருந்தது. ஆரியர்கள் வானத்தையும் பிரதானமாக முக்கியப்படுத்துகிறார்கள் சொல்றாங்க. உண்மை அது. இப்போ ஆடி அமாவாசை, சித்ரா பௌர்ணமி என்று வானத்தில் சொல்லக்கூடிய அமாவாசையும் பௌர்ணமி முக்கியமாக வைத்துக் கொண்டு அவர்கள் பலது செய்கிறார்கள். சோதிடம் தனைகள் எழுந்தார் பாரதி. அவர்கள் சோதிடத்தில் பக்கிருக்கிற சனி, செவ்வாய், புதன் என்று வானத்தில் உள்ள கிரகங்களை வைத்து முக்கியமாக அதை சோதிடம் கணக்கிடப்படுகிறது. அடிப்படையில் தவறு. சோதியம்ங்கிறது பூமியை மையமாக வைத்துக் கொண்டுதான் சூரியன் சுற்றி வருகிறது என்பது சோதிடம் சாதகம். ஆனால் சூரியன் மையமாக இருக்க பூமியா சுற்றி வருகிறது சொல்வது அறிவியல். அவர்கள் டெரன்ஸ் அவர்கள் ஆற்றிய உரை மிக அருமையான உரை. நம்ம செந்தமிழ் சமண நாகரிகம் நிலத்தை அடிப்படையாக கொண்டது என்று சொல்கிறார்கள். அது மிகவும் உண்மையானது. தொல்காப்பியர் கூட அவர் முதலானப்படுவது நிலமும் பொருளும் என்றுதான் சொல்கிறார். இது நம்ம பேராசிரியர் முத்துமான் அவர்கள் மார்க்ஸ் வகுப்பு நடக்கும்போது எனக்கு சொல்லி நான் கேட்டது எனக்கு நன்றாக ஞாபகம் வருகிறது. முதலெனப்படுவது நிலமும் பொருளும் என்றால் நிலம்தான் பொருள் முக்கியம். முதலெனப்படுவது பொருளும் அதுதான் முக்கியமான ஆகாயமானு சொல்லவில்லை. மிக்க நன்றி. அருமையான உரை திறன் சமர்கள் உரை. பல உரைகள் கேட்டிருக்கேன். இந்த உரை அருமையான உரை. எனக்கு ஐயங்கள் எதுவும் இல்லை. நன்றி தோழர். வணக்கம் தோழர் மேத்தூரா. வணக்கம் வணக்கம். வாங்க ஏதாக்க பேசுங்க. மேத்தூரா மியூட் எடுத்துடுங்க. தோழர் மேத்தூரா, நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க தோழர். மேத்தூரா தோழர். நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டுங்க. இந்த தலைப்பு காரணமா நான் முதல்லயே வந்துடணும்னு நினைச்சேன். எப்படியோ அது கொஞ்சம் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வரதுல தாமதம் ஆயிடுச்சு. நான் கடைசியா தான் ஒரு சில நிமிடங்கள் தான் நான் கேட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட ஒரு சில விவரங்களை நாம பதிவு செஞ்சுக்கிறது நல்லது. ஒன்று, இந்த ஆரிய ஜாதி அமைப்பு சம்பந்தமான ஆரிய பார்வை. இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய பார்வை எப்படி இருந்தது என்றால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற 4 வர்ணங்களும் ஆரியருடைய 4 வர்ணங்களும் ஒன்றல்ல. இரண்டும் முழுக்க வேறுபட்டது. இதற்கும் அதற்கும் தொடர்பே இல்லை. அந்த 4 என்கின்ற ஒன்றை என்ற குறிப்பை தவிர வேறு எதிலும் பொருத்தம் வரவில்லை. அடுத்தது, ஆரியர்கள் இந்த ஜாதி அது குழப்பமான பொருள்தான். இருந்தாலும் கூட ஜாதியாக பிரிக்கப்பட்டதா அல்லது வேலை வாய்ப்பு அல்லது வேலை நிலைமை தொடர்பாக ஏற்கனவே பிரிந்திருந்த அந்த மக்களை ஜாதியாக பகுத்தார்களா, அதை அந்த படிநிலைகளிலே வைத்து வர்ணமாக மாற்றினார்களா என்பது ஒரு பெரிய வினாவாகும். தமிழகத்தை பொறுத்தவரை வரலாறு தெளிவாக இருக்கிறது, சான்றுகள் தெளிவாக இருக்கின்றன. இங்கு வேலை பிரிவினை ஏற்பட்ட பிறகு அதன் அடிப்படையில் காலப்போக்கில் இடைக்காலத்தில் சற்றேறக்குறைய 12-13ஆம் நூற்றாண்டு விஜயநகர் காட்சி காலத்திற்கு பிறகு என்று சொல்லலாம், அதற்கு பிறகுதான் ஜாதிகள் இங்கு ஒரு நிலை பெறுகின்றன. அதற்கு முன்பு ஜாதிகள் நிலைபெறவில்லை. ஒரு ஜாதியிலிருந்து அதாவது ஒரு தொழிலிலிருந்து, ஜாதி என்று நாம் அதை சொல்லக்கூடாது, ஒரு தொழிலிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு செல்ல முடியும், இன்னொரு தொழிலிருந்து மற்றொரு தொழிலுக்கு செல்ல முடியும் என்கின்ற அந்த நகர்வு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆரிய முறையில் அந்த நகர்வு கிடையாது. இங்கு அந்த நகர்வு இருந்தது. அந்த நகர்வு இருந்த காரணத்தினால் இங்கு ஜாதிகள் வலுப்படவில்லை. விஜயநகர் காலத்திற்கு பிறகு அது ஒரு வலுப்பட்டு விட்டது என்று நாம் சொல்லலாம். அப்பொழுது நாம் அடிப்படையில் இங்கு பார்க்க வேண்டியது, ஆரிய மரபில் ஜாதிகள் உருவாக்கப்பட்டனவா அல்லது வேலை பிரிவினையின் காரணமாக இருந்த அந்த பிரிவுகள் ஜாதிகளாக மாற்றப்பட்டனவா, மாற்றப்பட்ட பிறகு அவை படிநிலைகளில் வைக்கப்பட்டனவா என்பதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது
அவசியமாக இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். மற்றொன்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு அடிப்படையான பொருள் இந்த உற்பத்தி. ஏனென்றால் அந்தனர் சரிதான், அடுத்தது சத்திரியரை சொல்கிறார்கள், அது ஒரு பிரிவாக என்று இருந்தார்கள். ஏனால் இங்கு தமிழ்நாட்டில் எல்லாம் சத்திரியர் என்று தனிப்பிரிவே கிடையாது, அந்தனரை தவிர மன்னர் என்றுதான் இங்கு சொல்லுகிறார்கள். அங்கு வைசியர் என்று சொல்கிறார்கள், இங்கு வணிகர் என்று சொல்கிறார்கள். அந்த வணிகரையும் வைசியரையும் கூட அங்க வணிகருடைய போக்கு வேறு, இங்க இருக்கின்ற வணிகருடைய போக்கு வேறு. இங்க இருக்கிற வணிகர்களுக்கு வேளாண்மையும் உள்ளடங்கி இருக்கிறது. அதே மாதிரி வேளாளர்களுக்கு இங்கு வணிகமும் உள்ளடங்கி இருக்கிறது. வேளாண்மையும் வணிகமும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரியவில்லை. ஏன் அந்த உற்பத்திக்கு அடிப்படையாக இருந்த அந்த சமூகத்தினுடைய பொருளாதார அடிப்படையாக வாழ்வாதாரமாக, உணவு என்பது வாழ்வாதாரம் மட்டுமல்ல, வாழ்வாதாரத்திற்கு அப்பாற்பட்டு வளத்தை உண்டாக்குவதும் அந்த உற்பத்தி தான். அந்த உற்பத்தியை அடிப்படையாக கொண்டிருந்த அந்த பகுதியினரை ஏன் வைசியர் ஒரு சிறு தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள், அவர்கள் ஒரு சிறு பகுதியினர் சமூகத்தில், அவர்களை ஒரு பிரிவாக வைத்த பொழுது ஏன் அங்கு அந்த வேளாளர்களை ஒரு பிரிவாக வைக்கவில்லை? சூத்திரர் என்பதில் எல்லாவற்றையும் அடக்கிவிட்டார்களா? அதில் வசதியுள்ள வேளாளர்களும் சூத்திரர்கள் தானா, அல்லது உழைக்கும் மக்கள் மட்டும்தான் சூத்திரர்களா என்கின்ற அந்த விளக்கங்கள் எல்லாம் இன்னும் நானும் பல நூல்களை படித்து பார்க்கிறேன். சரியான விளக்கங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. பேராசிரியர் அவர்கள் இது குறித்து ஏதாவது சில கருத்துக்களை தெரிவித்தால் தெளிவுபடுத்துவதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த கருத்துக்களோடு, என்றால் நான் சொற்பொழிவை முழுக்க கேட்காததால் நான் கருத்துக்களை சொல்வது முறையல்ல. இருந்தாலும் என்னுடைய அன்பு தோழர் அன்பின் காரணமாக என்னை அழைத்ததனால் நான் உடனே இந்த கருத்துக்களை முன்மொழிய வேண்டும் என்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் டெரன்ஸா, நீங்க பேசலாமே. டெரன்ஸ் பேச நான் 2 வார்த்தை பேசுறேன் தோழர். தோழர், அன்பான தோழர்களே, எப்போதும் போல நம்ம தத்துவ உரையாடல் இன்றைக்கும் மிக சிறப்பான ஒரு உரையாடலாக அமைந்திருந்தது. நண்பன் சைமனுடைய தமிழ்தாய் வாழ்த்து, அதே போல விக்டருடைய இசைப்பாடல், அது கேசியஸனுடைய ஒரு பாடல், பழைய பாடல், கேட்டு பல காலம் ஆகிய அந்த பாடலை மிக இனிமையாக இந்த மேடையிலே விக்டர் இசைத்தார். விக்டர் ஒரு முயற்சி இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வுக்கு வரும்போதும் ஏதேனும் ஒரு புதிய பாடலை பாட வேண்டும் என்ற ஒரு எத்தனிப்பு விக்டரிடம் இருக்கிறது. விக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே போல தலைமை உரையாற்றிய நம்முடைய தோழர் ரமணி அவர்கள் இந்த உரைக்கான ஒரு பின்னணியாக சில தகவல்களை சொல்லும் போது குறிப்பாக சொன்னது முருக வழிபாடு இன்றைக்கு தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்று ஒரு தமிழ்நாடு தழுவிய ஒரு மாநாட்டை நடத்துகிறது என்ற கருத்தை சொன்னார்கள். அதை வெறுமனே நாம் ஒரு ஒரு கடவுள் எதிர்ப்பு என்ற நிலையில் மட்டும் பார்க்க முடியாது என்று நினைக்கிறேன். ஏன்னா தோழர் ரமணியினுடைய பேச்சிலேயே அது அமைந்திருந்தது. இந்த முருக வழிபாடு என்பது நம் பொறுமையை தெரியும். இது ஒரு முருகன் என்பது தமிழ் கடவுள். அந்த முருகனை இன்றைக்கு வைதிக கடவுளாக ஆக்குவதற்காக பகீரத முயற்சிகள். அது மட்டுமல்ல, முருகனை மட்டுமல்ல, இந்த மண்ணினுடைய மக்கள் சார்ந்த நாட்டார் சமயங்கள் எல்லாவற்றையும் வைதீகமயமாக்கக்கூடிய ஒரு போக்கை நாம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில முருக வழிபாடுன்னு அரசே இதை ஏற்று நடத்துவது, இது ஏதோ அரசு பகுத்தறிவாதத்தை விட்டுவிட்டதாக இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு பதில் இந்திய நாட்டிலே காலங்காலமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வைதிகத்துக்கு எதிரான போராட்டம் என்ற முறையில் இந்த முருக வழிபாடை அரசே ஏற்று நடத்துவது என்பது ஒரு வைதிகத்துக்கு எதிரான ஒரு தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. எப்படி இந்தி திணிப்புக்கு எதிராக நம்முடைய இயக்கங்கள் இங்கே நடக்கின்றன, அது போன்ற ஒன்றாக இதை கருத வேண்டும் என்று நினைக்கிறேன். நம்ம டெரன்ஸனுடைய உரை எப்போதும் போல கச்சிதமான ஒரு உரையாக இருந்தது. அண்ணன் முத்துமோகன் இந்த நூலில் வைக்கின்ற முன்வைப்புகளை மிக அருமையாக எடுத்து நமக்கு சொல்லி வருகிறார்.
அப்படி வருகின்ற போது பல கருத்துக்கள், அந்த வைதீகம் என்பது எப்போதுமே வானம் சார்ந்ததாக இருக்கிறது அல்லது விண் சார்ந்ததாக இருக்கிறது. அதே நேரத்தில் வைதீகத்துக்கு எதிராக இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் அவர்கள் செய்தது எல்லாமே பூமி சார்ந்ததாக இருக்கிறது, அல்லது இந்த நிலம் சார்ந்ததாக இருக்கிறது, அல்லது மண் சார்ந்ததாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையான ஒரு ஓட்டத்தை நாம பார்க்கிறோம். அதே போல அந்த நீதி மார்க்கம், விதி மார்க்கம் என்று சொல்வது எல்லாவற்றிலும் இந்த மண்ணில் பூர்வ காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மண் சார்ந்தும் மண்ணினுடைய மரபுகள் சார்ந்தும் இவர்கள் ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறார்கள், கருத்துக்களை உருவாக்குகிறார்கள், வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நேர் எதிராக அவர்கள் செய்கிறார்கள். அதை மிக அருமையாக இந்த சூழலில் முன்வைத்தார். அதுல குறிப்பாக எனக்கு முத்துமோகனுடைய இந்த நூல்ல நாம் பார்த்துட்டு வரக்கூடிய இன்னொரு அம்சம் என்பது, வழக்கமாக நம்முடைய மார்க்சிய கண்ணோட்டத்தில் நாம் புழங்கும் போது பெரும்பாலும் நம்முடைய பார்வை என்பது கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் என்ற ஒரு கண்ணோட்டம், அல்லது இயங்கியல் இயக்க மறுப்பியல் என்ற கண்ணோட்டம் என்பது ஒரு மார்க்சியத்தினுடைய ஒரு அடிப்படையான கண்ணோட்டமாக இருக்கிறது. நாமும் அப்படித்தான் பார்க்கிறோம். இந்திய சூழலிலும் இந்திய தத்துவத்தையும் இந்திய பிரச்சனைகளையும் அதே தன்மை கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது அண்ணன் முத்துமோகன் இதிலே மௌனமாக சில விஷயங்களை சுட்டி காட்டி வருகிறார். அதில் ஒரு விஷயம் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், வெறுமனே பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் என்ற அடிப்படை மட்டும், அல்லது இயங்கியல் இயக்க மறுப்பியல் என்ற அடிப்படை மட்டும் இந்திய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஆகாது, முடியாது. ஏனென்றால் இந்திய தத்துவம் என்பது வேறு பல விஷயங்களை கொண்டு வருகிறது. அங்கதான் குறிப்பாக ஏகம் அநேகம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறது. அதே போல மத்தியமம் என்று சொல்லக்கூடிய கௌதம புத்தனுடையது, இதெல்லாம் இந்திய சிந்தனை முறையில் உருவாகக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம அந்த ஒரு அளவுகோல் மட்டுமல்லாமல் இந்திய சூழலில் இந்திய மரபுகள் எப்படி கிளைத்து வந்திருக்கின்றன என்ற முறையிலும் பார்க்க வேண்டும் என்பதை அண்ணன் முத்துமோகனுடைய இந்த முயற்சி, இந்த நூல் காட்டுகிறது என்று நினைக்கிறேன். அது முத்துமோகனுடைய ஒரு தனிச்சிறப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நம்முடைய மார்க்சிய அறிஞர்கள் யாருமே இப்படி ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு இதுவரை எடுத்து சொல்லவில்லை. எல்லாவற்றையுமே பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் என்ற ஒரு அடிப்படையில் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அண்ணன் முத்துமோகன் இந்த ஒரு 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 புதிய திறப்பை நமக்கு இந்த நூல் மூலமாக, அவருடைய சிந்தனை மூலமாக நமக்கு வைக்கிறார். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமாக அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அந்த வைதீகம் என்பது அது எதிலிருந்து கிளைத்து வருகிறது, எதிலிருந்து செயல்பட்டு ஒரு வார்த்தை, ஒரு அருமையான வார்த்தையை சொல்றார். எத்தனிக் ஃபியர் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆரியர்கள் இங்கே வந்தபோது தங்களுடைய இனத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த இனத்தை காப்பாற்றுகின்ற போது தங்களை புனிதப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுடையது நிரந்தரம் என்று சொல்லுகிறார்கள். தங்களுடையது ஆக உயர்ந்தது என்ற ஒரு சிந்தனையை நாடு முழுவதும். என்ன விஷயம்னா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பூர்வீக இனக்குழு மக்களுடைய சிந்தனை, பண்பாடு அல்லது தத்துவங்களில் தாம் கரைந்து போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு எத்தனிக் ஃபியர், அது ஆரிய இனத்திற்கு அது அன்று மட்டுமல்ல இந்த காலம் வரை வந்து கொண்டிருக்கிறது. எனவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை செய்யறாங்க. இந்த மண்ணில் உருவான எல்லாவற்றையும் கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு தன்மை, தாந்திரிகமாகட்டும், சார்பாகம், ஆசிவகம், சமணம், பௌத்தம் எல்லாவற்றையுமே தங்களுடைய வைதீக கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதான் அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு அகில இந்திய பார்வையினுடைய தன்மையாக இருக்குது. அதுல என்னன்னா, அவங்களுக்கு அந்த இந்து அடையாளம் என்பது அவர்களுக்கு வசதியாக பயன்படுகிறது. அதே போல இந்தி மொழி திணிப்பும் கூட அந்த இந்து அடையாளத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்குது. எல்லாவற்றையும் ஒரு மொழியில் அல்லது ஒரு இனத்தில் ஒரு மதத்தின் பேர்ல அவங்க அழைத்து போட்டு எல்லாவற்றையும் தங்களுக்குள் ஆக்கிடுறாங்க. இந்த இடத்துலதான் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனை போர் இல்லாத சித்தாந்த போருடைய ஒரு இடமாக இந்த விஷயம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இந்தியாவில் உருவான நிறைய விஷயங்கள் இந்த வைதிகத்துக்கு எதிராகத்தான் இருக்குது. சாங்கியமும் சரி, வைசடிகமும் சரி, எல்லாமே அவங்களுடைய ஏகாந்தவாதத்துக்கு எதிரான நிலைப்பாடுகள் தான் இந்த மண்ணில் உருவான பெரும்பான்மையான சிந்தனைகள் இருக்கிறது. என்றாலும் கூட அது கோலோச்சுகிறது என்று சொன்னால் அதுல இருக்கக்கூடிய ஒரு அரசியலை நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த யக்ஞம் பற்றி சொல்லுகிற போது ஒரு கருத்தை நம்ம தம்பி டெரன்ஸ் சொன்னார்கள். அது ஜாதியை உருவாக்கியது என்று சொல்லும் போது, யக்ஞம் என்பது இந்தியாவுடைய ஜாதி அமைப்பை உருவாக்கியது என்ற அர்த்தத்தில் அல்ல என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த வேள்விகள் நடக்கின்ற போதுதான் அந்த வேள்விகளை செய்வதற்காக புரோகிதர் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக பிரிவு உருவாகிறது.
அந்த புரோகித பிரிவு தான் பிராமண சாதியாக உருவாகிறது. அப்படியே ஜாதியினுடைய ஒரு மூல ஊற்றுக்கண் இந்த இடத்தில் இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். தவிர மொத்த ஜாதி அமைப்பை இந்த யங்கம் கூடியது உருவாக்கியதாக இல்லை என்று நினைக்கிறேன். அந்த புரோகித சாதியை முதலில் உருவாக்கியதுல இந்த யக்ஞம் முக்கியமான பங்கு பெறுகிறது என்று நினைக்கிறேன். அந்த வகையில இந்த உரையாடல் என்பது பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதிலையும் குறிப்பாக இன்றைக்கு கடைசியில நம்ம தோழர் மேத்தூராவினுடைய பங்களிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. தோழர் மேத்தூர் அவர்கள் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதன் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நூல் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற 2 பாகங்களை கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய தோழர் மேத்தூரா முன்வைத்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த ஆரிய வைதிகத்துக்கு மாற்றாக தமிழ் என்பது எப்போதுமே எல்லாவற்றிலும் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றிலும் அடிப்படையிலே வித்தியாசமாக இருக்குது பல விஷயங்கள்ல. அப்ப அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அதுல நம்ம தமிழின் தடங்கள் என்ற ஒரு உரையாடல் பகுதி வருகிற போது இந்த விஷயங்கள் நிறைய பிரதிபலிக்கும் என்று நினைக்கிறேன். அந்த உரையாடல் நடக்கும்போது தோழர் மேத்தூர் அவர்கள் பங்களிப்பு செய்வதற்கான நிறைய இடங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அவங்க இன்னைக்கு வந்து இந்த கருத்துக்களை முன்வைத்தது எல்லாம் இந்த உரையாடலை இன்னும் செழுமைப்படுத்தி இருக்கிறது என்று நினைக்கிறேன். என்ற வகையிலே இந்த உரையாடலில் பங்கெடுத்த, இந்த மெய்நிகர் மேடையில் பங்கெடுத்த தோழர்கள், முகநூல் நேரலில் பங்கெடுத்த தோழர்கள், விவாதத்திலே பங்கெடுத்த தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லுகிற போது, நம்முடைய அருமை தம்பி டெரன்ஸ் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு பணியை நம்முடைய ஜீவானவ சிந்தனை பள்ளிக்கு வேண்டியும் சிங்கியாரவேல் சித்தாந்த பள்ளிக்கு வேண்டியும் மிக காத்திரமாக செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கின்ற. நன்றி, வணக்கம். தோழர் இனி டெரன்ஸ் பேசலாம். ரமணி தோழர். டெரன்ஸ் பேசுங்க தோழர். தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. சில முக்கியமான சில கேள்விகள், சில மேலதிகமான விளக்கங்கள், குறிப்பாக தோழர் மேத்துரா அவர்களுடைய அந்த குறிப்பான சில முக்கியமான இடையீடுகள், இது முக்கியமான சில விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்து அதிலிருந்து வர்ற முக்கியமான சில கேள்விகள் அப்படின்றது, அதையும் கொஞ்சம் பேசலாம். இப்ப தொடர் காமு அவர்கள் கேட்ட கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். அது இன்னும் கங்கா அண்ணன் சொல்லும் பொழுதும் அதுல கொஞ்சம் நான் சொல்றது நான் கொஞ்சம் வேற மாதிரி நான் அதை சொல்லிட்டேனா அப்படின்றது தெரியல எனக்கு. கங்கா அண்ணன் அதை கொஞ்சம் விளக்கமாகவும் சொன்னாங்க. அது என்ன, எல்லா சாதியுமே யக்ஞங்கள்ல இருந்து உருவாகல. ஆனா அந்த முதல் பிரிவினை, முதல் வேலை பிரிவினை, அப்புறம் முதல் சமூக பிரிவு உருவான ஒரு இடமாக யக்ஞம் அப்படின்னு சொல்றது அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் பின்னாடி அதை அம்பேத்கர் அதுல விளக்குறது இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றதுதான். என்னன்னா, எப்படி ஒரு கதவு அடைக்கப்பட்டது, ஒரு சமூக பிரிவு உருவானது, ஒரு வேலை பிரிவு உள்ள ஒரு பகுதி உருவானது, அதுல இருந்து பிற சமூகங்கள் எவ்வாறு கதவடைக்கப்பட்டதை உணர்ந்தார்கள், அதுல இருந்து அவர்களுடைய திரும்ப எப்படி வர்ண அமைப்பு என்பது கிளைத்தெழுகிறது, வர்ணங்களிலிருந்து எவ்வாறு சாதி உருவாகிறது, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் தெளிவாகவே அந்த நம்ம என்ன சொல்றது, வேத மரபுடைய அந்த பிரதிகளை முன்வைத்தே அம்பேத்கர் விளக்குவதையும் நம்ம பார்க்க முடியும். ஆக யக்ஞங்கள்ல இருந்து உருவாகிறது எப்படி, வர்ணம் எப்படி முதல் சமூக பிரிவினை, முதல் வேலை பிரிவினை எவ்வாறு உருவானது அப்படின்னு சொல்றதுதான் முத்துமார் சார் சொல்றாங்க. அதுல என்ன அப்படின்னா, யக்ஞங்களுக்கு தேவையான நெருப்பை உருவாக்குவது, ஒரு நாடோடியாக இருக்கிற மக்கள் நெருப்பை உருவாக்குறது, அங்கங்க போன இடத்துல நெருப்பை உருவாக்குறது அப்படின்னு சொல்றது, அதற்கான ஒரு பிரத்யேகமான சில பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. அதுக்கடுத்து அந்த நெருப்பை உருவாக்குவது மட்டுமல்லாமல் நெருப்பை எப்படி பாதுகாத்து அவர்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் அதை எப்படி அதை கொண்டு செல்வது அப்படின்னு சொல்றது, அதற்கான பிரத்யேகமான சில தயாரிப்புகள்லாம் தேவைப்படுகிறது. இந்த தயாரிப்புகளுக்கு குறிப்பிட்ட மக்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த குறிப்பிட்ட மக்கள் தான் என்ன அப்படின்னு சொன்னா, நெருப்பை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த மந்திர சடங்குகளையும் மனனம் செய்து கொண்டு இருக்கிற இந்த மக்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த மக்களை, இந்த குறிப்பிட்ட வேலை பார்த்து அந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட வேலை பிரிவினை உடைய மக்களாக உருவகித்து அவர்களை முதல் சமூக பிரிவாக ஆக்கியது இந்த ஆரிய இனக்குழு சமூகம் அப்படின்றது.
ஆக இந்த முதல் தளம் வந்து எங்க இருந்து எங்க இருந்து நம்ம இது வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதற்கான முத்துமோகன் சார் கொடுக்கிற விளக்கம் யஜ்ஞங்கள்ல இருந்து இது உருவாகிறது அப்படின்னு சொல்றது. யஜ்ஞங்களை வளர்ப்பது, யஜ்ஞங்களை வந்து அதை வந்து அதற்கு தேவையான மந்திரங்களை சொல்லுவது, இந்த இடத்துல இருந்து முதல் சமூக பிரிவினை அல்லது வேலை என்பது முதல் முறையாக இதுல உருவாகிறது அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்துதான் முத்துமோகன் சார் இதை சொல்லுகிறாங்க. தோழர் காமு அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இது கொஞ்சம் விளங்கும்படியாக. அடுத்தது வந்து தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணன் முதலே வந்து தோழர் ரமணி அவர்களும் வந்து அந்த முருக வழிபாடை வந்து எடுப்பதற்கான தமிழ்நாடு அரசு எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் அவர்களும் பேசினாங்க. அதைக்கடுத்து கங்கான பேசும் பொழுது இந்த விஷயங்கள் வந்து எப்படி வந்து பகுத்தறிவு சார்ந்த விஷயமாக பார்க்கப்படாமல், பகுத்தறிவு அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருந்து பார்க்காமல் இதை எப்படி வந்து நம்ம இதை அரசியல் ரீதியாகவும் இதை புரிவது அப்படின்னு சொல்றது. இதுல வந்து முக்கியமா நம்ம பகுத்தறிவு அப்படின்னு சொல்றத வந்து எப்படி புரியுறோம் அப்படின்றது இன்னொரு முக்கியமான கேள்வியாக வருகிறது. என்னன்னா அறிவுன்றதை எப்படி புரியுறோம்? நம்ம பகுத்து அறிகின்ற அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி தட்டையா புரிஞ்சுக்கிறோம் சில நேரங்கள் அப்படின்னு சொன்னா, கடவுளை பத்தி பேசினாலே வந்து பகுத்தறிவற்றது அப்படின்றது. கடவுள் எப்படி உருவாக்கப்பட்டது, கடவுள் என்ற கருத்து எவ்வாறு உருவாக்கப்பட்டது, என்ன கடவுள் அப்படின்ற கருத்து எவ்வாறு சமூகத்தில் செயல்படுகின்றது, என்ன அதை எப்படி திரித்து பேசுகிறார்கள், இந்த திரித்து பேசுவதை எப்படி நேர்படுத்த வேண்டி இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பகுத்தறிவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. ஆக இந்த பகுத்தறிவுக்கான டெஃபினிஷனை வந்து சுருக்கும் பொழுது, அதை கடவுள் பத்தி பேசினாலே பகுத்தறிவு அற்றது அப்படின்னு சொல்லி சுருக்கும் பொழுது அது வந்து வரலாற்று பொருள் முதல்வாத ரீதியாக பார்ப்பதற்கு எதிரான ஒரு விஷயமாகவும் மாறிவிடும் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் இருக்குது. அதனால கொஞ்சம் நம்ம அதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதையும் நினைக்கிறேன். அதே போல தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் கேட்ட அந்த கேள்வி, இந்த ஏகம் அநேகம் அப்படின்னு சொல்றதும், ஏகம் அப்படின்னு சொல்றதுக்கான சில விளக்கங்கள் கேட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, தாய் என்பது ஏகம், அப்புறம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அநேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேயும் ஏகம் அநேகம் தானே இருக்குது அப்படின்னு சொல்றது. இந்த ஏகம் அநேகம் அப்படின்னு சொல்றது வந்து ஏகத்திலிருந்து அநேகம் பன்மைகள் உருவாவது அப்படின்னு சொல்றதை அங்கீகரிக்கின்ற ஒரு மரபு அப்படின்னு சொல்றது வந்து இங்க வந்து நிலம் சார்ந்த மக்களுக்கு இடையிலான இருக்கின்ற ஒரு சிந்தனை மரபு. இதுக்கு எதிரான சிந்தனை மரபு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அநேகம் அப்படின்னு சொல்ற ஒன்றையே அங்கீகரிக்காமல் இதுவல்ல அப்படின்னு சொல்லி மறுதளிக்கின்ற இன்னொரு மரபு தான் இந்த வேத மரபு அப்படின்னு சொல்றது. ஆக ஏகம் சாதிகளும் அநேகம் அப்படின்னு சொன்னாலும், இந்த சாதிகள் அநேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த ஏகத்தில் இருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்ற இன்னொரு கேள்வி. அந்த சாதிய உற்பத்திக்கான அந்த அடிப்படையான தளம் என்பது ஏகம் அப்படின்றது. ஏகம்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க பிராமணரே வந்து அனைத்துக்கும் முதன்மையானவர்கள், என்ன பிராமணர்கள் செய்கின்ற தொழில்தான் வந்து புனிதமானது, பிற தொழில்கள் அனைத்துமே வந்து அது அந்த அளவுக்கு புனிதம் இல்லாமல் இருப்பது அல்லது தீட்டானது அப்படின்னு சொல்றது. ஆக இந்த ஏகத்திலிருந்து தான் இவைகள் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கப்படுகின்றன அப்படின்னு சாதிக்குள்ளாக அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்துதான் இந்த விஷயங்களை ஏகம் என்ற ஒரு அந்த தளம் என்ற அந்த சிந்தனை தளம் எவ்வாறு இந்த மாதிரியான பல்வேறு விதமான விளக்கங்களுக்கு அடித்தளமாக அமைகிறது அப்படின்னு சொல்றது. தோழர் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன அந்த சில முக்கியமான அங்கீகரிப்புகளுக்கு அதை தொடர்ந்து வந்து இந்த விஷயங்கள் நல்லாக புரிதலாக பேசப்பட்ட அப்படின்னு சொன்ன விஷயங்களுக்காக நன்றி. அடுத்து வந்து தோழர் மேத்தூரா அவர்கள் எழுப்பிய அந்த முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா, முதல்ல வந்து அது அவங்க முதல்ல சொன்னது ரொம்ப தெளிவாக அதை சொன்னார்கள். என்னன்னா, தமிழுக்கும் சமஸ்கிருத மரபுக்கும் இடையில அல்லது வேத மரபுக்கும் இடையிலான இந்த 4 வர்ணங்கள் என்பவை முழுவதுமாக வேறுபட்டவை அப்படின்னு சொல்றது. அதுல அந்த விஷயங்கள்ல வந்து எந்த விதமான முரண்களும் இருக்க முடியாது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஏன்னா இது வந்து முக்கியமானது. இது வந்து தமிழுக்கும் எப்பொழுதுமே, அதனாலதான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையே வந்து இந்திய தத்துவ மரபுகளும் தமிழின் தடங்களும் வழித்தடங்களும் அப்படின்னு சொல்றது. ஆக ரெண்டுமே வந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்த வந்து முத்துமோகன் சார் ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தின் மூலமாக தெளிவாகவே அதை பேசுகிறார்கள். தோழர் மெத்துரா அவர்கள் சொன்ன விஷயமும் முக்கியமானது அந்த இடத்துல. இந்த வர்ணம் அப்படின்னு சொல்றது வந்து இங்க உள்ள தமிழ்நாட்டுல வந்து இங்க சமஸ்கிருத வேத பிராமணிய மரபுல வந்து வேதமாக வர்ணமாக அறியப்பட்ட வர்ணங்களாக அறியப்பட்டவைகளும் அவைகளுடைய பங்குகள், அவைகளுடைய வேலைப்பாடுகள், அவைகளுக்கான வகுக்கப்பட்ட அந்த கடமைகள், அவர்களுக்காக வகுக்கப்பட்ட உரிமைகள், இவைகள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்பட்ட விஷயங்கள். இங்க வந்து அவ்வளவு தெளிவாக எல்லாத்தையும் வந்து வரையறுக்கப்பட்ட விஷயங்களாகவும் நம்ம அதை புரிய முடியாது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தோழர் மேத்ரா கேட்டது வந்து வேலை பிரிவினை காரணமாக அதனுடைய இந்த பிரிவினைகள் சம்பந்தத்திலிருந்து அவைகளினுடைய ஆதாரத்தில் இருந்து இந்த சாதிகள் உருவாயினவா அப்படின்னு சொல்றது. இது மனுவை பொறுத்த மட்டில் அல்லது தர்ம சூத்திரங்கள் அப்படின்னு சொல்றப்பட்ட அறியப்படுகின்ற அந்த தர்ம சூத்திரங்களை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது வேலை பிரிவினை மட்டுமே வந்து சாதிய உற்பத்திக்கான அடிப்படையாக இல்லை அப்படின்னு சொல்றத ரொம்ப தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதை குறித்து அம்பேத்கர் அவர்களும் வந்து அவருடைய 1916 கட்டுரையிலேயே வந்து இந்த சாதிக்கான அடிப்படை என்பது வந்து எப்படி வந்து மனமுறை, அகமனமுறை என்பதுதான் வந்து சாதிக்கான அடிப்படையாக இருந்தது அப்படின்னு சொல்றது வந்து அவருடைய அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் செமினாருடைய அந்த கட்டுரையிலேயே அவர் ரொம்ப விளக்கமாக சொல்லி இருப்பார். இதுல வந்து இன்னும் அதிகமாக விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இது வேலை பிரிவு வழியாக வர்ணங்களின் வழியாக வந்து வர்ணங்களே வந்து எப்படி சாதியாக உருவானது அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படை வேலை பிரிவினை மட்டுமல்ல, இது வந்து மனமுறை அப்படின்னு சொல்றது. என்னென்ன குறிப்பா ஒன்னொன்னா சொல்றோம்னா, இந்த என்ன சொல்றது, இந்த அனுலோமா பிரதிலோமா மேரேஜ் அப்படின்னு சொல்லி 2 விதமான மேரேஜ் சிஸ்டத்தை வந்து மனு பேசுவான். மனுவும் பிற சாஸ்திரங்களும் பேசும். அது அவங்க பேசும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு உயர் வர்ணத்தில் இருக்கின்ற தந்தையும் ஒரு தாழ்ந்த வர்ணத்தில் இருக்கின்ற தாயும் என்ன மனம் முடித்து குழந்தை பெறும் பொழுது இவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை என்பது சாதியாகிறது. இந்த குழந்தை வந்து தாயினுடைய அந்த வர்ணத்தையோ தந்தையினுடைய வர்ணத்தையோ கொள்ள முடியாது. அந்த குழந்தை தான் வந்து முதல் சாதியாக உருவாகிறது. ஆக வர்ணத்திலிருந்து வர்ணம் சார்ந்த மனமுறையிலிருந்து அவைகளில் இருந்துதான் வந்து குழந்தைகள் சாதியை பெறுகின்றன அப்படின்றது. புரோஜனி தான் வந்து சாதியை உருவாக்குகின்றது. அந்த தகப்பனும் தாயும் வந்து அதே வர்ணத்துலதான் இருப்பாங்க. குழந்தை வந்து அந்த தகப்பனுடைய வர்ணத்தினாலோ தாயினுடைய வர்ணத்தினாலோ அறியப்படாமல் என்ன சாதியாக அறியப்படும், புதிய ஒரு சாதியாக அறியப்படும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது அப்படின்னு சொன்னா, பிராமண தகப்பனுக்கும் வைசிய தாய்க்கும் பிறந்த குழந்தை அம்பஸ்தர் அப்படின்னு சொல்லி மனு சொல்லுவோம். அதே போல சூத்திர தகப்பனுக்கும் சூத்திர வர்ணத்தை சார்ந்த தகப்பனுக்கும் பிராமண வர்ணத்தை சார்ந்த தாய்க்கும் பிறந்த குழந்தை சண்டாளன் என்று மனு சொல்லுவோம். ஆக இப்படிதான் வந்து சாதிகள் உருவாகின்றன. இப்படி ஒவ்வொரு காம்பினேஷனாக தொடர்ந்து மனுவுக்கு மனுவை அடுத்த பிற தர்ம சூத்திரங்களும் ஒவ்வொரு இந்த வர்ண இணைவுக்கு பின்னால, வர்ண மனமுறைக்கு பின்னால எப்படி வந்து இவைகளை வந்து குழந்தைகளை வந்து எப்படி வந்து வர்ணமாக கருத கூடாது, அவைகளை சாதியாக கருத வேண்டும், புது சாதிகளாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்றது. இந்த புது சாதிகள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவைகள் ஏற்கனவே இருந்த இந்த ஆதி பழங்குடி அந்த குழு மக்களினுடைய அந்த அடையாள பெயர்களும் சாதிகளாக உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்றது. இதைத்தான் வந்து அம்பேத்கர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, பாஸ்டர்டைசேஷன் ஆஃப் ஆல் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. என்ன எல்லாத்தையும் இருந்த சாதிய உள்ளுக்குள்ள வராத இருந்த அனைத்து இனக்குழுக்களும் கூட சாதியாக்க உருவாக்கப்பட்டது இந்த மனுவினுடைய சூழல். இதுல வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், என்ன இது எல்லாத்தையுமே வந்து மனு வந்து ரொம்ப தெளிவாக அதுல பேசுவான். என்னன்னா ஒரு வர்ணத்துக்கும்
ஒரு வர்ண தகப்பனுக்கும் அதற்கு அடுத்த நிலையில் பிறந்த அனுலோமா முறையில அடுத்த வர்ணத்துல பிறந்த அந்த அடுத்த வர்ணத்தை சார்ந்த தாய்க்கும் பிறந்த குழந்தைக்கு தகப்பனுடைய சொத்துல வந்து பங்கு உண்டு அப்படின்னு சொல்லுவான். ஆனா 2 வர்ணத்தை இது இருந்துச்சுன்னா அடிப்படையில வந்து ரெண்டுமே தகப்பனுடைய வர்ணம் வந்து உயர்ந்ததாக இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் தகப்பனுடைய வர்ணம் வந்து பிராமண வர்ணம், தாயுடைய வர்ணம் வந்து வைசிய வர்ணமாக இருந்தால் இவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு வந்து சொத்துரிமை மறுக்கப்படும், தந்தையினுடைய சொத்துரிமை மறுக்கப்படும். இது வந்து தாயின் வழியாக மட்டுமே குழந்தை அறியப்படும். இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இப்படியே விரிச்சு நம்ம அனுபவம் பிற தர்மசூத்திரங்களும் இப்படியே பேசி கடைசியில வந்து அதை எப்படி சொத்துரிமைகளாக மாத்தினது, எப்படி வந்து சாதிகளாக உருவாக்குனது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம புரிய முடியும். இந்த விஷயங்கள் குறித்து அம்பேத்கரும் கூட அதிகமாக இதை எழுதி இருக்கிறார் அப்படின்னு சொல்றது. இன்னொரு விஷயம் வந்து தோழர் மெத்துரா சொன்ன விஷயம் வந்து இந்த வைசியர் வந்து இங்க எப்படி வந்து வணிகம் சார்ந்த மக்களாக வந்து இங்க அறியப்பட்டார்கள், வணிகத்து மட்டும் அப்படின்னு சொல்றது. ஆனா வந்து மனுவுல வரும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா விவசாய தொழிலை பார்த்த மக்களும் வந்து வைசியர்களாக ஆரம்ப காலத்தில் அறியப்பட்டு பின்னால விவசாய தொழில் அப்படின்னு சொல்றது சூத்திரர்களுக்கான தொழிலாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு டிரான்சிஷனும் அங்க மனுவுல வேத மரபுகள்ல ஆரிய மரபுல அதுல நடக்கும். என்ன அதே போல இன்னும் மனு என்ன பேசுவோம் அப்படின்னு சொன்னா ஒரு பார்ப்பனர் வந்து ஒரு பிராமணர் வந்து தனக்கு வேலை இல்லாம போய் அதுக்கான சர்வைவலுக்கான பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் சத்திரியனாகவோ வைசியனாகவோ மாறலாம் என்ன, ஆனா சூத்திரனாக அல்லது இந்த விவசாய தொழிலை மண் சார்ந்த தொழிலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் நிபந்தனையும் கொடுப்பான். அப்ப இங்க வந்து இது வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயமாகவும் மண் சார்ந்த விஷயங்கள் என்பவை தீண்டத்தகாத விஷயமாகவும் மனுவால் பேசப்பட்டது அப்படின்றது. அதே போல வந்து ஒவ்வொரு வர்ணத்துக்கும் எந்தெந்த அந்த பாத்திரங்கள் அல்லது உபகரணங்கள், எந்த விதமான உபகரணங்கள், எந்த உலோகத்தால் செய்யப்பட்ட உபகரணங்கள், எந்த பொருளால் செய்யப்பட்ட உபகரணங்களை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது பிராமணருக்கு வந்து இந்த மண்பாண்டங்களால் சான இந்த பாத்திரங்களை உபயோகிப்பது, உபகரணங்களை உபயோகிப்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. அவன் வந்து மண்பாண்டங்களால் வந்து பிராமணர் வந்து மண்பாண்டங்களால் செய்யப்பட்ட உபகரணங்களை பிராமணர்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் மனு சொல்ற விஷயம். ஆக மண் சார்ந்த விஷயங்களை செய்தவர்கள் முதலில் வந்து விவசாய தொழிலை செய்தவர்கள் வைசியர்களாக அறியப்பட்டாலும் பின்னால வந்து அது சூத்திரர்களுடைய அந்த விஷயமாகவும் அல்லது தீண்டத்தகாதவர்களின் விஷயமாகவும் தொடர்ந்து வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெறுவதையும் நம்ம வந்து மனுவிலையும் பிற தர்ம சூத்திரங்களை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அதை கொஞ்சம் புரிய முடியும். அடுத்து வந்து கங்காண்ணன் சொன்ன அந்த விஷயம், இந்த பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதத்துக்கு இடையில உள்ள முக்கியமான அந்த வேறுபாடு, இதை எப்படி வந்து முத்துமோகன் சார் கடக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. இதற்கான அடிப்படையே வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, மார்க்ஸனுடைய அந்த தீசிஸ் ஆன் ஃபயர்பாக்குடைய ஃபர்ஸ்ட் தீசிஸே அதுதான் இல்லையா. இது அதை வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த மேட்டரை பத்தி அல்லது பொருட்களை பத்தி சிந்தனை செய்வதுதான் பொருள் முதல்வாதமாக இன்று வரை அறியப்பட்டது. இதனால தான் வந்து கருத்து முதல்வாதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவ் சைடை வந்து அது உருவகித்து கொண்டது, அது பெற்றுக்கொண்டது. ஆனால் வந்து இந்த தவறை களைந்ததுதான் வந்து புதிய பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்றத வந்து மார்க்ஸ் வந்து ரொம்ப தெளிவாகவே 1845 அவருடைய அந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக அதை பேசிவிட்டார். ஆனாலும் இன்றும் இந்த மாதிரியான என்ன வரலாற்றை பற்றி சிந்திப்பது என்பது பொருள் முதல்வாதமாகவும், என்ன வரலாற்றை பற்றி வரலாற்றில் உள்ள வரலாற்றில் கருத்துகள் எவ்வாறு வந்து செருகப்பட்டன, அந்த கருத்துகள் எவ்வாறு வினையாற்றப்பட்டன அப்படின்னு சொல்றதை புரிவது என்பது ஒரு கருத்து முதல்வாதமும் இன்னும் புரியப்படுகிறது அப்படின்னு சொல்றதே கூட கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம வரலாற்றை வந்து தெளிவாக புரிய முடியாததற்கான ஒரு தடையாகவும் கூட இருக்க முடியும் அப்படின்றதுதான். இதை கங்காண்ணன் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை எழுப்பினார்கள், அவர்களுக்கும் நன்றி. ஏறக்குறைய மற்ற கொஞ்சம் கேள்விகளுக்கு நான் வந்த விவாதங்களுக்கான பதில் எனக்கு தெரிந்த அளவு நான் அதை சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் தோழர்களே. நன்றி. வேற தோழர்கள் யாராவது பேசுறீங்களா? இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வந்துடலாம்.
சரி, அன்பான தோழர்களே, நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள்.